Good evening, all. Welcoming all of you. Uncovering your excellence. அந்த கோர்ஸ்ல 3வது பேட்ச் உங்க எல்லாரையும் நான் இன்னைக்கு மீட் பண்றதுல ரொம்ப சந்தோஷம். வாட் இஸ் எக்ஸலன்ஸ், அதை ஏன் அன்கவர் பண்ணணும் அப்படின்றது எல்லாத்தையுமே இந்த 2 பேட்ச்ல ஃபர்ஸ்ட் ஒரு 10-15 மினிட்ஸ் நான் பேசியிருக்கேன். திரும்ப அதை பேசுறதுனால we make it more time. அதனால நான் என்ன பண்றேன்னா, நீங்க பேசும்பொழுது அந்த எக்ஸலன்ஸ்னுடைய டெஃபினிஷன்ஸை உங்க கூட சேர்ந்து நான் பேசுறேன். 3 கேள்விகள். உங்களை பத்தி ஒரு சின்ன இன்ட்ரோ ஒன்று பண்ணிக்கிங்க. 1. செகண்ட் வாட் இஸ் எக்ஸலன்ஸ் அக்கார்டிங் டு யூ, அது 2வது. 3வது இந்த ப்ரோக்ராம்ல இருந்து, இந்த கோர்ஸ்ல இருந்து என்ன எதிர்பார்க்குறீங்க, இது 3வது. இந்த 3 விஷயத்தை மட்டும் நீங்க பதிலா சொல்லலாம். மொத்தம் கிட்டத்தட்ட 23 பேர் இருக்கீங்க. ஸோ மேபி தலைக்கு 3 நிமிஷம்னு வச்சாலே 1 hour ஆயிடும். 4-5 மினிட்ஸ்னா 1.5 hours ஆயிடும். ஸோ அதனால ரொம்ப சுருக்கமா ஆனா சரியா பேசணும்னா 1 hour 15 மினிட்ஸ்க்குள்ள முடிக்கலாம். அது 1. 2வது, சுருக்கமா நீங்க பேசும்போது நான் சில வேல்யூஸ்லாம் ஆட் பண்ணுவேன் நீங்க பேச. ஏன்னா நேத்து இம்ரானா ஃபர்வீன் அவங்க ஒரு அழகா ஒரு டெஃபினேஷன் சொன்னாங்க. ஸ்டாண்டர்ட் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ் தான் எக்ஸலன்ஸ் அப்படின்றது. இன்னைக்கு கூட நேற்று நைட்டு நான் ரைட்டப்ல எழுதியிருந்தேன், பார்த்தீங்கன்னா படிச்சிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். 45 மார்க் எடுத்து பாஸ் பண்றது ஒரு ஸ்டாண்டர்ட், 99 மார்க் எடுத்தாலும் பாஸ் பண்றது இன்னொரு ஸ்டாண்டர்ட். இந்த ஸ்டாண்டர்ட்ல பாஸ்ன்றது ஒண்ணுதான், ஸ்டாண்டர்டுன்றதும் ஒண்ணுதான். ஆனா எக்ஸலன்ஸ் மட்டும் வேற. 45 எடுத்த உங்களோட எக்ஸலன்ஸ் வேற, 99 எடுக்கிறவங்களோட எக்ஸலன்ஸ் வேற. அந்த மாதிரியான ஒரு எக்ஸலன்ஸுக்கான உங்களுடைய பார்வை இன்னைக்கு வரும் பொழுது அதுல இருந்தே நம்ம நிறைய லேர்ன் பண்ணலாம். நேத்து ஒருத்தங்க எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க. என்ன மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்கன்னா, அன்கவர் யுவர் எக்ஸலன்ஸ் கோர்ஸ் ஆரம்பிக்கிறது அப்புறம் இருக்கட்டும் சார், இந்த 2 பேட்ச் பேசுனதுல உட்கார்ந்து கேட்டதுல இதுலயே உள்ள நிறைய போய் என்னென்னமோ பண்ணுது, இதுவே நான் இன்னும் நிறைய மாற வேண்டியிருக்கு, தேங்க்யூ அப்படின்னு போட்டிருந்தாங்க. இந்த 5 பேட்ச் கிட்டத்தட்ட 5 பேட்ச் வரும்னு நினைக்கிறேன். 5 பேட்சும் முடியும் பொழுதே எக்ஸலன்ஸை பத்திய ஏகப்பட்ட பார்வைகள் நமக்கு கிடைச்சிருக்கும். இந்த இன்ட்ராக்ஷனுடைய இன்னொரு நோக்கமும் அது. ஒண்ணு, உங்களை பத்தி நான் தெரிஞ்சுக்கணும், உங்களுக்கு என்ன வேணும்ன்ற அந்த கிளாரிட்டி எனக்கு இருக்கணும். ஸோ தட் ஐ கேன் கோர்ஸ் கண்டக்ட் பண்ணும்பொழுது இது இவங்க கேட்டாங்களேன்றது எனக்கு தெரியும். இன்னொன்று இந்த எக்ஸ்சேஞ்சில் நமக்குள்ள இருக்கிற இந்த எக்ஸலன்ஸை பத்தி உங்களுடைய பார்வைகள்லாம் இன்னைக்கு எஃபில பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கே புதுசா இருக்கும். ஸோ அதனால வாழ்த்துக்கள். உங்கள யார் வேணாலும் பேச ஆரம்பிக்கலாம். ஸோ who is first? சார், நான் பேசுறேன் சார். எஸ் சார், மோகன்குமார் சார். குட் ஈவினிங் சார், எல்லாருக்கும் குட் ஈவினிங். குட் ஈவினிங். நான் அப்புறமா மறுபடியும் கடைக்கு உள்ள போறதுனால அப்படியே கேட்டுட்டே இருப்பேன். முதல்ல பேசுறேன். நான் கடை வச்சிருக்கேன். என் பேர் மோகன்குமார், ராணிப்பேட்டை டிஸ்ட்ரிக்ட், அரக்கோணத்துல இருந்து பேசுறேன். உங்களுக்கு ஈஸியா புரியணும்னா திருத்தணி கோயில் பக்கத்துலயே, திருத்தணிக்கு எனக்கும் 12 கிலோமீட்டர் தான், முருகர் கோயிலுக்கும் எனக்கும். நான் எக்ஸலன்ஸ்னு நான் எதை சொல்றேன் அப்படின்னா, என்னுடைய பார்வையில எக்ஸலன்ஸ் அப்படின்னா, நான் மற்றவங்களுக்கு என்கிட்ட இருந்து என்ன கிடைக்கும், என்ன நான் என்ன ஒருத்தருக்கு பாட தெரியும், ஒருத்தருக்கு ஆட தெரியும், ஒருத்தருக்கு பேச தெரியும், ஒருத்தருக்கு எழுத தெரியும் அப்படின்னா என்கிட்ட என்ன இருக்கு அதை நான் கண்டுபிடிக்கிறது தான் எக்ஸலன்ஸ் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி நான் இங்க எக்ஸ்பெக்ட் பண்றது என்னுடைய ட்ரெண்டை நான் கண்டுபிடிக்கணும். அதுக்காக சொல்லுங்க சார். வெரி குட், வெரி குட். நான் இங்க வந்தது நான் யாரும் நான் கண்டுபிடிக்கிறதுக்காக இங்க வந்திருக்கேன். வெரி குட், வெரி குட். தேங்க்யூ சார். முரளிதரன். எஸ், முரளிதரன் சார்.
நான் மைண்டர் கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் டெரிட்டரி மேனேஜர் ஃபார் ஆட்டோமொபைல் டிவிஷன், டிராக்டர் அண்ட் ட்ரக்ஸ் டிவிஷனோட தமிழ்நாடு, அந்தமான், பாண்டிச்சேரி ஹெட்டா இருக்கேன். ஸோ பீங் 20 years in the same field, சர்வீஸ் அண்ட் சேல்ஸ் ஃபீல்ட்ல இருந்துட்டு இருக்கேன். வாட் இஸ் அன் எக்ஸலன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது என்னை பொறுத்த வரைக்கும் ஐ டு பிளே ஆன் மை ஸ்ட்ரெங்க்ஸ். ஸோ வாட் இஸ் மை ஸ்ட்ரெங்க்? ஐ டு பிளே ஆன் மை ஸ்ட்ரெங்க். உங்க ஸ்ட்ரெங்க்ல நான் பிளே பண்ண முடியாது, பாசிபிளே கிடையாது. தென் ஐ cannot win also. ஸோ எனக்குன்னு ஒரு யூனிக் ஸ்ட்ரெங்க் இருக்கும். That I will find out first of all. So அது ஃபைண்ட் அவுட் பண்ணாம எக்ஸலன்ஸ் போய் நான் அவங்கள மாதிரி பண்ணிடுவேன், இவங்கள மாதிரி பண்ணிடுவேன்னு சொல்றத பர்பஸே கிடையாது. ஸோ வாட் இஸ் மை ஸ்ட்ரெங்க்? ஸோ ஐ டு பிளே ஆன் மை ஸ்ட்ரெங்க். தட் இஸ் வாட் இம்பார்ட்டன்ட். அதுதான் எக்ஸலன்ஸாவே நான் பாக்குறேன். நான் அவங்க பாஸ் பண்ணிட்டாங்க, இவங்க பாஸ் பண்ணிட்டாங்க, நான் அந்த கம்பேரிசனுக்கே போகல. நான் என்னோட இதுல வாட் இஸ் மை சக்சஸ், தட் இஸ் ஒன். அண்ட் செகண்ட் திங், மை டேக் அவே அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மேபி இது எல்லாருக்குமே இம்பார்ட்டண்டா இருக்கலாம். ரிசல்ட் ஓரியன்டேஷன் அண்ட் எக்ஸிகியூஷன் எக்ஸலன்ஸ், அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எந்த ஒரு காரியமும் நம்ம எல்லாமே ஈடுபட்டுரும். ஈவன் நானே கூட வாக்கிங் போறேன், ஈடுபடுறேன், 2 நாள் மிஸ் பண்றேன், நிரஞ்சனா ஒப்போ ரிமைண்ட் பண்ணிட்டே இருப்பாங்க, கரெக்டா சார் இன்னைக்கு பண்ணலன்னு. ஸோ இதெல்லாமே அந்த ரிசல்ட் ஓரியன்டேஷன், எக்ஸிகியூஷன் எக்ஸலன்ஸ் எப்படி பண்றோம், ரொம்ப கஷ்டப்பட்டு பண்றோமா, இஷ்டப்பட்டு பண்றோமா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். திஸ் இஸ் வாட் மை டேக் அவே. வெரி சிம்பிள், அவ்வளவுதான். வெரி குட், தேங்க்ஸ். ஃபேண்டாஸ்டிக். என்னோட ஸ்ட்ரென்த் என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணா தான் நான் வந்து, அதாவது இன்னொருத்தங்க எழுதுற எக்ஸாம் பேப்பருக்கு எனக்கு பாஸ் மார்க் வராது, நான் எழுதுனாதான் எனக்கு வரும். அதனால அந்த ஒரு ஏரியால வந்து என்னுடைய ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சா தான் நான் போய் ஒர்க் பண்ண முடியும், விளையாட முடியும், ஃபேஸ் பண்ண முடியும். ஃபேண்டாஸ்டிக், தேங்க்யூ. யார் நெக்ஸ்ட்? சார் லாவண்யா யுவராஜ். எஸ் மேம். சார் எல்லாருமே வந்து சாரி, நான் என்ன ஃபர்ஸ்ட் இன்ட்ரோ கொடுத்துட்டேன். லாவண்யா யுவராஜ், ஸ்கூல்ல அசிஸ்டன்ட் பிரின்சிபலா ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஆஃப்டர் கிட்ஸ் வந்து ரிசைன் பண்ணிட்டேன். பையனோட பேர் வந்து வெற்றி, பொண்ணோட பேர் வெண்பா. 4 years 1 years old. ஹபி வந்து பன்னாரியம்மன் காலேஜ்ல அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா இருக்காரு. ஓ வெரி குட். பன்னாரியம்மன் காலேஜ்ல அடிக்ஷன், அதாவது குறிப்பா ஸ்மோக்கிங் அண்ட் ஆல்கஹால் அடிக்ஷனை வந்து அதுல இருந்து வெளியில வர்றதுக்கு நான் அங்க வந்து ப்ரோக்ராம் பண்ணி இருந்தேன். ஓகே சார், ஓகே. அவர் சொல்லிருக்காரு சார் இத பத்தி. சாருக்கு சொன்னீங்கன்னா தெரியும். சொல்லிருக்காருங்க சார் இத பத்தி. சார் இப்போ என்ன பத்தி, என்னோட எக்ஸலன்ஸ் என்னோட சைட்ல இருந்து அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் வந்து ஸ்கூல்ல இருக்கும் போதுல இருந்து எல்லாத்துலயுமே பெஸ்டா தான் இருக்கேன். எல்லா டீச்சர்ஸ் கம்பேர் பண்ணும் போதும் பெஸ்டா இருந்ததுனால தான் அசிஸ்டன்ட் பிரின்சிபலோட பொசிஷனுக்கு நான் இந்த ஏஜ்ல போக முடிஞ்சிச்சு, 30 yearsலயே. அப்போ எனக்கு இன்னும் என்னன்னா, நான் வந்து தி வெரி பெஸ்டா இருக்கணும்னு நினைக்கிறேன். நான் வந்து ஆல்ரெடி பெஸ்டா தான் இருக்கேன். யாரோடது? ஓகே, உங்களுக்கு கேக்குதா நான் பேசுறது? கேக்குது சார், கேக்குது. நான் வந்து ஆல்ரெடி பெஸ்டா தான் இருக்கேன். ஆனா என்னுடைய நெக்ஸ்ட் பெஸ்ட்டுக்கு போறதுக்கு எனக்கு என்னென்ன எக்ஸலன்ஸ் இன்னும் உள்ள இருக்குன்றது தெரிஞ்சுக்கணும். அதுதான் வந்து உங்களுடைய பார்வை எக்ஸலன்ஸை பொறுத்தது. பியூட்டிஃபுல். ஸோ ஏற்கனவே ஒன்று வந்து ஆல்ரெடி இருக்கிறது அப்படின்றது எக்ஸலன்ஸ் தான். ஆனா நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் எக்ஸலன்ஸ் என்ன, அதுதான் என்ன அடுத்த உயரத்துக்கு எடுத்துட்டு போகும் அப்படின்றது தான் உங்களுடைய பார்வை. வெரி குட், சூப்பர். தேங்க்யூ சார். இந்த கோர்ஸ்ல இருந்து என்ன எதிர்பார்க்குறீங்க? சார் நான் இப்போ பேஷன்னால தான் இவ்ளோ பெஸ்டா இருக்கேன். கரெக்ட். இந்த பேஷனை வந்து இன்னும் வந்து நான் வந்து பேஷனுக்கு அடுத்த லெவல் என்ன? அடுத்த லெவல் கண்டிப்பா. வெரி குட், ஓகே, थैंक यू, சூப்பர். थैंक यू சார். இந்த பேட்ச் ரொம்ப எக்ஸலென்ட், ஷார்ட்டா கிறிஸ்பா அழகா ஜம்முன்னு பேசுறீங்க. சந்தோஷம். நெக்ஸ்ட் நான் சொல்லலாமா? எஸ் எஸ், சீதாலட்சுமி மேடம். சீதாலட்சுமி, என்னோட பெயர் சீதாலட்சுமி. நான் வந்து அசிஸ்டன்ட் பேராசிரியரா மனவளக்கலையில இருந்துகிட்டு இருக்கிறேன். இப்போ தற்சமயம் அழியார் அறிவு திருக்கோயிலேயே தங்கி இருந்து இந்த சர்வீஸை முழு நேரமா நான் செஞ்சுட்டு இருக்கேன். வெரி குட். எக்ஸலன்ஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கறது வந்து, எனக்கு எக்ஸலண்ட்னு மத்தவங்க என்ன சொல்றது எனக்கு முக்கியம் இல்லை. நான் ஒரு செயலை செய்யறேன் அப்படின்னா அது எக்ஸலண்டா இருக்கு அப்படிங்கிறத விட ஒரு படி மேல நான் கரெக்டா செஞ்சிருக்கேன். அதை விட இதை செய்ய முடியாது, இதை தவிர இதை விட வந்து இந்த விஷயத்த வந்து மேக்சிமம் லெவல்ல செய்ய முடியாதுங்கிற அளவுக்கு நான் செய்யணும், கன்சிஸ்டண்டா செய்யணும்.
தொடர்ந்து வந்து எல்லா இடத்துலயும் நான் அப்பதான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வெளிப்படுறதா எனக்கு தெரியுது. பல கிளாஸ் நம்ம எடுப்போம். பல கிளாஸ் எடுக்கும்பொழுது எல்லாரும் எக்ஸலண்டா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அது நமக்கு நல்லா எடுத்திருக்கோம்னு தெரியும். ஆனாலும் வந்து உள் மனசு வந்து ஏதோ ஒண்ணு வந்து குறை இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அந்த குறை இல்லாம அந்த கம்ப்ளீட்டா எனக்கு கொடுக்கணும். கம்ப்ளீட்னஸ். சில கிளாஸ் முடிச்சுட்டு வரும்பொழுது இதை விட பெஸ்டா கொடுக்கவே முடியாது அப்படின்னு எனக்கு நிறைய வரணும். எனக்கு மத்தவங்க சொல்றது முக்கியம் இல்ல. அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் எக்ஸலன்ஸ். அது எல்லா விஷயத்திலயும் எனக்கு இருக்கணும் அப்படின்னு அதுதான் நான் எக்ஸலன்ஸா சொல்வேன். மற்றவங்க என்ன எக்ஸலன்ஸ் மற்றவங்க என்ன எக்ஸலன்ட்னு சொல்றது அது அவங்களோட பார்வையில எக்ஸலண்டா இருக்கும், இருந்துட்டு போகட்டும். ஆனா என்னுடைய மனசாட்சிப்படி எனக்கு இதை விட பெஸ்டா கொடுக்க முடியாது அப்படின்னு எப்ப வந்து என் மனசுல படுதோ அதுதான் வந்து எக்ஸலன்ஸ். அத மாதிரி கொடுக்கும்போது ஒரு கம்ப்ளீட்னஸ், ஒரு முழுமை வந்து நமக்கு கிடைக்கும். ஒரு யூனிக்கா இருக்கும். அந்த ஃபீல் வந்து எனக்கு எல்லா விஷயத்திலயும் கன்சிஸ்டன்டா கிடைக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் இன்னர் வாய்ஸ் எப்பவும் சொல்லிக்கிட்டே இருக்கும், இந்த கோர்ஸ்ல எனக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னா இது இல்ல. எத்தனையோ விஷயங்கள் செய்யறோம். நம்ம கவிதை எழுதுறோம், படம் வரைகிறோம், பாட்டு பாடுறோம், கிளாஸ் எடுக்கிறோம். இப்படி எத்தனையோ பல கோணங்கள்ல நம்ம இருந்தா கூட இதெல்லாம் இல்ல, உன்னோட எக்ஸலன்ஸ் வேற ஏதோ ஒண்ணுக்குள்ள இருக்குது அப்படின்னு உள்ளுக்குள்ள வந்து இன்னர் வாய்ஸ் சொல்லிக்கிட்டே இருக்கும். அத வந்து நான் தேடிக்கிட்டு இருக்கேன். ஆனா டைம் கிடைக்கும்போது அது வெளியில வரும் அப்படின்னும் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. So it will come out one day. But maybe it is இந்த கோர்ஸ் மூலமா எனக்கு அது வெளியே வந்ததுன்னா maybe I will catch on to that and I move forward அப்படின்னு ஒரு ஐடியா. So அதற்காக தான் நான் இதுல ஜாயின் பண்ணிருக்கேன். Very good. Thanks. Excellent. Thank you. வாழ்த்துக்கள். Thank you. Yes, Krishnaraj. Yeah. வணக்கம். என்னோட பேரு கிருஷ்ணராஜ். சவுத் அமெரிக்கால பெரூர் நாட்டுல 20 வருஷமா இருக்கேன். இங்க வியாபாரம் சம்பந்தமாக இங்க இருந்துட்டு இருக்கேன். எக்ஸலன்ஸ் அப்படின்னு பார்க்க போனா நான் குறைகளுக்கும் இருக்கிற தொடர்பா தான் அதை பாக்குறேன். எங்கிட்ட இருக்கிற குறை என்ன அப்படிங்கறத ஐடென்டிஃபை பண்ணாலே நான் வந்துட்டு செய்யறத வந்து சிறப்பா செஞ்சிருவேன். அந்த குறைகளை ஐடென்டிஃபை பண்றதே ஒரு எக்ஸலன்ஸா பாக்குறேன். அந்த குறைகளை வந்துட்டு நிறைய மாத்தும் போது அத எனக்கு மன நிறைவு கிடைச்சாலே அது ஒரு எக்ஸலன்ஸ். இல்ல அது மூலமா மத்தவங்களுக்கு, அதாவது சீதாலட்சுமி மேடம் சொன்னதுல இருந்து கொஞ்சமா வேறுபட்டு சொல்றேன். நாங்க எனக்கோ மத்தவங்களுக்கோ ஒரு நிறைவு கொடுத்தாலே அது ஒரு எக்ஸலன்ஸ் தான். அந்த ஒரு பாயிண்ட்ல ரெண்டு பக்கம். தேங்க்யூ. ஓகே, நீங்க பேசி முடிச்சிட்டீங்களா? குட். ஓகே. So can I? அந்த சீதாலட்சுமி வந்துடுறேன். அடுத்தது மீனா சந்தோஷ், நீங்க பேசுங்க. சீதாலட்சுமி மேடம் சொன்னதுல நான் அடிக்கடி இதை வந்து செஷன்ஸ்ல சொல்லுவேன். உங்கள சில பேர் இதை கேட்டிருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதாவது சான்ஸ்கிரிட்ல ஒரு வார்த்தை உண்டு, நா அத்தி. நான் இல்ல, அத்தின்னா இது இல்ல, இது இல்ல. இப்ப உங்களோட பெஸ்ட் ஒன்னு வந்துருச்சுன்னு வைங்களேன், இது இல்ல. கேக்குதா? இப்ப கிளியரா கேட்கணும்னு நினைக்கிறேன். ஓகே. சோ அந்த நா அத்தி அப்படின்னு சான்ஸ்கிரிட்ல வர்றது, இது இல்ல. உங்களோட பெஸ்ட் வந்த அன்னைக்கு இது இல்ல அப்படின்னா அடுத்ததுக்கு போவீங்க. சரி, சான்ஸ்கிரிட்ல ஏன் அதை சொன்னாங்க அப்படின்னா, கடவுள் அப்படின்றது யாரு அப்படின்னா, அவங்க எதை கடவுள்னு நீங்க சொன்னாலும் இது இல்ல, இது இல்ல, கடவுள்னா வேற, இன்னும் வேற அப்படின்னு தேடிட்டே இருப்பாங்களாம். கடைசியில ஏதோ ஒரு கட்டத்துல வந்து கம்ப்ளீட் சரண்டர் ஆகும். அதுதான் கடவுள். நம்ம டக்குன்னு இப்ப கோயில்ல பார்த்தா, சிலையை பார்த்தா இது கடவுள் அப்படின்றது இல்ல. நான் அத்தின்னு பார்த்துட்டே வந்தா ஏதோ ஒரு டைம்ல ஓ இதுதான் கடவுளா அப்படின்ற லெவலுக்கு வந்து நம்ம ஒரு முடிவுக்கு வருவோம், சரண்டர் ஆகும். அதுக்காக சொல்லப்பட்ட வாசகம் அது. அதே தான் நான் அடிக்கடி சொல்லுவேன். இன்னைக்கு சீதாலட்சுமி மேடமும் அதே தான் சொல்றாங்க. நான் அத்தி, இது இல்ல. உங்களோட பெஸ்ட் எக்ஸலன்ஸ் இன்னைக்கு பண்ணி முடிச்சிட்டீங்க. எல்லாரும் கிளாப் பண்ணாங்க, நீங்களும் உங்களுக்கும் சந்தோஷம், எல்லாம் ஓகே. மறுநாள் காலையில நீங்க நேத்து பண்ணிட்டேன்னு சொல்லவே முடியாது. அது இல்ல, இன்னும் ஏதோ இருக்கு அப்படின்னு இந்த ஜேர்னி போய்கிட்டே இருக்கும், நிற்கவே நிற்காது. So excellence is a continuous learning process. வேணுன்றவங்க எல்லாம் அந்த நோட்ஸ் எடுத்துக்கலாம். Excellence is not a one time habit. Excellence is not a past tense. Excellence is not a present.
Excellent is not a future tense. Excellence is a present continuous tense. So excellence is a continuous learning habit, practice. So adu manasula irukattum. Fantastic. So Meenu Santosh, yes ma'am. Yeah, good evening, sir. Myself, Meenu Santosh. I'm from Kerala. I'm currently doing my PhD, mother of 2 kids. That is, one is 5 years almost, and another one is 1.5 years. Very good. Okay. So for me, I am currently reading a book wherein I got a line which says, "The pathway is smooth. Why do you throw rocks before you?" I'll repeat it. The pathway is smooth. Why do you throw rocks before you? Okay. So for this, I'll say, inside me, I am having some excellence. But because of I am staying in my comfort zone, I need to come out. I'm putting some rocks inside me. You can't come out that comfort zone. You can't come out. So I need to remove those rocks because I am having a smooth road in front of me. So what you are saying is, already I have a smooth road, that is excellence, available inside me. Right. Right. And right. my comfort zone stays as a stone, rough stone. I throw right. stone. Right. And right. I myself unable to uncover my excellence, which is already right. there. Right. Yes. So I need to remove these rocks. Okay, fantastic. To reach my excellence. So this is what I need to uncover in this session. So welcome. Thank so you. Keep a space for all those stones that are going to be removed from this course. No, you are supposed to, even you can construct those stones to something else. Right. Might get a positive thing from those stones also. Thank you so much, sir. Thank you. Yes. Okay. Welcome. Beautiful. Okay. So who is next? Kohila madam. Yes. நான் கோகிலா வள்ளிநாயகம் பெங்களூர்ல இருந்து பேசுறேன் சார். எக்ஸலன்ஸ் அப்படின்னா ஹையஸ்ட் அச்சீவ்மெண்ட், என்னோட ஸ்கில்லை யூஸ் பண்ணி என்னால எந்த அளவுக்கு போக முடியுது அப்படிங்கறத நான் எக்ஸலன்ஸ் அப்படின்னு நினைக்கிறேன். என்னை பத்தி சொல்லணும் அப்படின்னா, ரொம்ப டைவர்சிஃபைடு இதுல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ முதல்ல காலேஜ்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், குவிட் பண்ணி ஸ்கூல் ஆரம்பிக்கலாம்னு ஸ்டார்ட் பண்ணேன். நடுவுல பிசினஸ் பண்ணிட்டு இருந்தேன், மில்லட் பேக்கிங் பிசினஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இந்த கோவிட்ல வந்து அட் அ டைம்ல வந்து எல்லாமே ஸ்டாப் ஆயிடுச்சு எனக்கு. ஸோ அப்பதான் அந்த 5 PM லைவ்ல வந்து நான் வந்து நீங்க ஒரு கொஸ்டின் கேட்டீங்க, நான் எல்லாத்தையுமே நெக்ஸ்ட் இயர்னு போஸ்ட்போன் பண்ணிட்டு இருந்த இந்த டைம்ல நீங்க கேட்ட அந்த கொஸ்டின், ஏன் ஆன்லைன்ல நீங்க எதனாச்சும் ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு அந்த செஷன்ல கேட்டப்போ ஸ்டார்ட் பண்ணதுதான் ஆன்லைன் கிட்ஸ் ஃபன் வித் லேர்னிங்னு ஒரு செஷன் ஸ்டார்ட் பண்ணேன். என்னாலேயே நம்ப முடியல, இன்னைக்கு கிட்டத்தட்ட 70+ செஷன்ஸ் வந்து அதுல போயிட்டு இருக்குது. இதுல இப்ப எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா, மறுபடியும் நான் மில்லட் பிசினஸும் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். குவிட் பண்ண யூனிவர்சிட்டில இருந்து என்னோட ப்ரொஃபசர் வந்து லாஸ்ட் மந்த் கால் பண்ணி ஒரு கார்ப்பரேட் ப்ராஜெக்ட் கொடுத்தாரு. இப்போ மறுபடியும் பேக் டு என்னோட பழைய ரொட்டீனுக்கு நான் போயிட்டேன். 3 o'clock இருந்து கிட்டத்தட்ட 10:30, 11 வரைக்கும் கண்டினியூஸா ஒர்க். என்னால இது எல்லாமே பண்ண முடியுது. பட் இந்த லைன் எல்லாமே வந்து எதுவுமே நான் பிளான் பண்ணி பண்ணல. நான் இது போகணும் அப்படின்னு நான் எதுவுமே பிளான் பண்ணல. யூனிவர்சிட்டியில நான் எம்ஃபில் படிக்கிறதுக்காக போனேன். அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுத போறப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் அந்த யூனிவர்சிட்டியை பாக்குறப்போ என் ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னேன், இல்ல நான் இங்க படிக்க மாட்டேன். எனக்கு அந்த அளவுக்கு தான் கான்பிடென்ட் இருந்துச்சு. பட் அங்கேயே படிச்சு முடிச்சு அங்கேயே அப்புறம் ஜாப் எல்லாமே என்னால 10 years அங்க பண்ண முடிஞ்சுது. மில்லட் பிசினஸும் அதே மாதிரி எதுவுமே பிளான் கிடையாது. என் பையனுக்குன்னு ஸ்டார்ட் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் மூலமா, வேர்ட் ஆஃப் மவுத் மூலமா அப்படியே வந்துச்சு. இப்பவும் கிட் செஷனும் அதே மாதிரி தான். சரி, என்னால ஸ்கூலா ஸ்டார்ட் பண்ண முடியல, ஜஸ்ட் ட்ரை பண்ணலாம், எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற தான் உங்களோட அந்த கொஸ்டின் மூலமா ஸ்டார்ட் பண்ணது. இப்ப அதுவும் என்ன விட மாட்டேங்குது, அதுவும் ஒரு பக்கம் அப்படி போயிட்டு இருக்கு. பட் என்னோட ஸ்ட்ரென்த்தா அல்லது வீக்னஸான்னு எனக்கு சொல்ல தெரியல. நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன் நான். சில டைம் என் ஃப்ரெண்ட்ஸ், என் ஹஸ்பண்ட் எல்லாம் சொல்லுவாங்க, இந்த ரிசல்ட்டுக்கு இவ்வளவு ஒர்க் உனக்கு தேவையே இல்லை, ஏன் இவ்வளவு ஸ்ட்ரகிள் பண்ற, இதுல இவ்வளவுதான் உனக்கு ரிசல்ட் கிடைக்கும்னு தெரியும், பட் ஸ்டில் நான் வந்து அதை வந்து ஃபுல்லா பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பண்ணுவேன்.
சோ அவர் என்ன சொல்றாரு, ரிசல்ட் ஃபோக்கஸ் பண்ணாம நீ பண்ற, நீ இதே எஃபர்ட்டை வேற எதுலயா போட்டிருந்தா மேபி யூ மே கோ டு அனதர் இது அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அது கரெக்டா தப்பானும் என்னால சொல்ல முடியல. என்னோட மோட் ஆஃப் ஒர்க்கிங்கும் அதே மாதிரி தான் இருக்குது. இப்பவும் நான் ஏன் அவ்வளவு தூரம் ஒர்க் பண்றேன் அப்படின்னா, எல்லாத்துலயுமே என்னால முடிஞ்ச அளவுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான இதுல போய்கிட்டே இருக்கிறேன் நான். சோ இந்த செஷன் வந்து எனக்கு ஒரு கிளாரிட்டி கொடுக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். 100% தேர்ட் டே கோர்ஸ் வந்து உங்களை கொஞ்சம் நீங்க எதிர்பார்க்கிற அந்த கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்கும். தேர்ட் டேல மொத்தம் 9 days கோர்ஸ். ஸோ தேர்ட் டேல அது கிடைக்கும் நான் நம்புறேன். நீங்க சொன்னதுல ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். அந்த ஒரு விஷயம் பண்ண ஆரம்பிச்சு இப்ப எல்லாமே வந்துருச்சுன்னு சொன்னீங்க இல்லையா? நேத்து அதை நான் பேசும்பொழுது சொல்லியிருந்தேன். எக்ஸலன்ஸ் வந்து ஒரு பாசிட்டிவ் இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ். நீங்க ஒரு எக்ஸலன்ஸை நீங்க கையில எடுத்துட்டீங்கன்னா யூ வில் நெவர் ஸ்டாப். யூ வில் பாசிட்டிவ்லி இன்ஃபெக்ட் யுவர் செல்ஃப் டு நெக்ஸ்ட் ஒன் ஆட் ஆயிட்டே இருக்கும். நான் வந்து ஐ எம் பேசிக்கலி மெக்கானிக்கல் இன்ஜினியர். ஆனா நான் வந்து ட்ரெயினர் ஆகணும் அப்படின்னு ஆரம்பிச்சுட்டு அங்க ஆரம்பிச்ச ஒரு எக்ஸலன்ஸ் தான் இவ்வளவு தூரம் வந்துருக்கு. நான் ஆரம்பிக்கும் போது நினைச்சேன் நான் FB ஒன்று வரும், அன்னைக்கு வந்து COVID-19 வரும், அதுல லைவ் பண்ணுவோம், அதுல 180+ லைவ் பண்ணுவோம்லாம் நினைச்சேன்னா கிடையாது. ஸோ எக்ஸலன்ஸோட ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ரென்த் என்னன்னா, ஒரு எக்ஸலன்ஸை தூக்கி உள்ள போட்டீங்கன்னா அது வந்து அடுத்த எக்ஸலன்ஸ் வந்து உள்ள கொண்டு வந்துடும். ஸோ யூ வில் நெவர் ஸ்டாப். ஏன்னா அந்த ஒரு எக்ஸலன்ஸ் வந்து நமக்குள்ள ஏற்படுத்துகிற இம்பாக்ட் வந்து நமக்கு பிடிக்கும். அப்ப இதை பண்ணும்போது ஏன் அதை பண்ணக்கூடாது அப்படின்றது வந்துடும். இதனுடைய அப்படியே ரிவர்ஸ் தான் வந்து வர்ஸ்ட் ஹேபிட்ஸ், அதாவது அடிக்ஷன்லாம் சொல்லுவாங்க. எக்ஸலன்ஸோட ஆப்போசிட்னா நெகட்டிவ் அடிக்ஷன் சொல்லுவாங்க. ஸோ இப்போ இது பாசிட்டிவ்லி இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ்ன்னு சொன்ன மாதிரி அது நெகட்டிவ்லி இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ். ஒன்னே உள்ள வரும். ஒரே ஒரு நாள் வந்து இந்த டிவி பார்க்கலான்னு உட்கார்ந்தேன். அப்புறம் அந்த சீரியல் பிடிச்சிருந்தது. அப்புறம் அந்த சீரியல் பார்க்கறத பத்தி பேசிட்டு இருந்தேன்னா இன்னொரு சீரியல் நல்லா இருக்கும்னு சொன்னாங்க, அதை பார்த்தேன். அப்புறம் நீ ஏன் சீரியல்லாம் பாக்குற, பேசாம பிரைம் இறக்கி வச்சுட்டீங்கன்னா அதுல படம் பார்க்க, அப்புறம் அது இருக்கு, அப்புறம் நெட்ஃபிளிக்ஸ், அப்புறம் அவங்க ஜீனாங்க, அப்புறம் அதுனாங்க இதுனாங்க. இன்னைக்கு பார்த்தா அதுக்கே டைம் சரியா போயிடுது. புரியுது அவங்களுக்கு? அது அப்படியே நெகட்டிவா எடுத்துட்டு போவோம். இது எக்ஸலன்ஸ் வந்து அப்படியே 1 by 1. பொதுவா எக்ஸலன்ஸ்னு ஒரு ரோலுக்குள்ள வந்துட்டாங்கன்னா அவங்க தே ஆர் இன் சேஃப் ஜோன். அடுத்துன்னு போயிடுவாங்க, குயிக்கா போவாங்க. எப்படி நடக்கும்னே தெரியாது. இப்ப நீங்க சொல்றீங்கல்ல, என்ன நடந்துச்சுன்னே தெரியல, எல்லாத்தையும் விட்டு வச்சிருந்தேன், இப்ப எல்லாமே நடந்துட்டு இருக்கு, எல்லாமே பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றது சம்திங் we never ever thought also. So எக்ஸலன்ஸோட ஒரு பலம் அதுதான். வாழ்த்துக்கள். தேர்ட் டே ஸ்ட்ராங்கா இருங்க. Thank you sir. ஓகே, நான் பேசுறேன் சார். எஸ் மீனா வெங்கட் மேடம். தேங்க் யூ சார். குட் ஈவினிங் சார், ஜெய் சார். அப்புறம் 5 PM ஃபேமிலிக்கு ஒரு பெரிய குட் ஈவினிங். உங்களை எல்லாம் பார்க்கிறேன் நான். எஸ், வெல்கம். அப்புறம் ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் ஜெய் சார், பெரிய தேங்க்ஸ். அதை விட கொரோனாக்கு பெரிய தேங்க்ஸ். எனக்குலாம் ஒரு வட்டத்திலே இருந்தேன் சார், ரொம்ப சின்ன வட்டத்துக்குள்ள இருந்தோம். இப்ப எனக்கு பெரிய உலகத்தை பாக்குற மாதிரி இருக்கு. அதனால அதுக்கே பெரிய தேங்க்ஸ் சொன்னேன். அடுத்தது நான் மீனா, கடலூர்ல இருக்கேன், ஹோம் மேக்கர். எனக்கு ஒரு டாட்டர், அவ PG முடிச்சிருக்கா. இப்போ எக்ஸலன்ஸ் அப்படின்னு பார்த்தா எனக்கு 100% திருப்தியா சூப்பர் மீனா அப்படின்னு நானே சொல்லிக்கணும். அப்பதான் எனக்கு எக்ஸலன்ஸ் நினைக்கிறேன். பட் எனக்கு நான் சொல்லவே மாட்டேன். இல்ல இன்னும் அது ஒரு எக்ஸலன்ஸ். இல்ல அது ஒரு எக்ஸலன்ஸ். நீங்க 100% தான் இப்ப சொன்னேன். நான் அத்தி நீங்க 100% சரியா பண்ணாலும் இல்ல அது ஓகே, ஆனா இது இல்ல, இன்னும் ஏதோ இருக்கு அப்படின்னு தோணுது இருக்கு இல்லையா? அது ஒரு எக்ஸலன்ஸ் ஆக்சுவலா. வெரி குட். எஸ் சார். எங்களுக்கு பேசிக்கா விவசாயம் தான். எங்க வீட்டுல விவசாயம் பிளஸ் அட்வொகேட் அவரு. சோ ரொம்ப ஃபாஸ்டா ஓடுச்சு எங்க லைஃப். நேரமே இருக்காது. அவ்வளோ கரெக்டா பிளான் பண்ணி நேரம் ஓடிக்கிட்டே இருக்கும். பட் இப்போ ஒரு கோல் ரீச் பண்ணணும்னு நினைச்சோம், அதை பண்ணிட்டோம். வீடு கட்டணும்னு நினைச்சோம், முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் மந்த் கொடுக்கணும் போயிடுவோம். அந்த அளவுக்கு எங்களுக்கு போதும் அப்படின்னு ஆயிடுச்சு. இப்போ நான் திரும்பி பாக்குறேன். சரி,
மகள் என்ன டிபெண்ட் பண்ணல, எதுவுமே இப்ப எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, டைம் நிறைய இருக்கு. எனக்கானதை திரும்பி பார்த்தா எனக்குன்னு தனியா ஒரு ஐடென்டிட்டி இல்ல அப்படின்னு ஒரு கஷ்டம் தோணுது எனக்கு. எனக்காக மீனா அப்படின்னு எனக்கு தனியா ஐடென்டிட்டி வேணும்னு அத நான் இல்ல அவர் கூடவே தான் ஓடி இருக்கேன்றது எனக்கு தோணுது இப்ப. சோ இன்னும் பாதி காலம் இருக்கு, இனிமேல் அத கண்டுபிடிக்கணும், தேடணும், அத நான் எனக்குன்னு தனியா உருவாக்கணும்னு ஒரு ஆசை. அதுக்காக தான் சார் இந்த ப்ரோக்ராம் எனக்கு அதை ரீச் பண்ண ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். வெரி குட், எக்ஸலண்ட். முதல்ல உங்களுக்கு வாழ்த்துக்கள். கடலூர் வந்து நான் கள்ளக்குறிச்சி பிறந்தது வளர்ந்தது. ஆமாங்க சார், பக்கம். ஆமா, கடலூர் வந்து நான் முதல்ல வெளியில என்ன வந்து அப்பா வந்து அப்ப திருவள்ளூர் பஸ்ன்னா ரொம்ப ஃபேமஸ், டிடிசின்னு. ஸோ அதுல வந்து முதல்ல என்ன வெளியில கூட்டிட்டு போனது வந்து கடலூருக்கு. கடலூர்ல வந்து கடலூர் தான் நான் பார்த்த முதல் உலகம். இன்ஃபேக்ட் கடலை நான் முதல்ல பார்த்ததும் கடலூர்ல தான். அங்க அந்த சில்வர் பீச்னு சொல்லுவோம், கரெக்டா? ஆர்டிஓ ஆபீஸ்க்கு எதிர்க்க ஒரு ரோடு போகும், அதுல அங்கதான் எங்க வீடு, அங்கதான் சார் இருக்கு. அங்கதான் இருக்கீங்களா? ஆமா, பீச்சுக்கு ரொம்ப கிட்ட. அதுல நடந்து போய் அத பீச்சை பார்த்த சந்தோஷங்கள்லாம் இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்கு. அதே மாதிரி ஐ திங்க் குரு தியேட்டர்னு நினைக்கிறேன், ஐம் நாட் ஷூர் இஃப் இட் இஸ் ரைட். பாலம் தாண்டதும் கிருஷ்ணாலயா அந்த தியேட்டர்ல தான் வந்து எனக்கு அப்ப ஐ திங்க் நிறைய மூவிஸ், தாய் வீடு ரஜினி படம்லாம் அங்கதான் பார்த்தேன். எனக்கு கடலூர் ஏன் வந்து ரொம்ப ஸ்பெஷல்னா, நீங்க எப்பவுமே உங்க வீட்டுல இருந்து முதல்ல வெளியில போன இடம் அப்படின்றது வந்து உங்களால மறக்கவே முடியாது. ஒண்ணு. அடுத்தது வந்து முதல்ல எனக்கு அப்ப டான்சில்ஸ் இருந்தது எனக்கு. அப்ப அங்கதான் வந்து கள்ளக்குறிச்சியில அவ்வளவு வசதி இல்லை, கடலூர் தான் அப்ப பக்கத்துல பிக்கெஸ்ட் பிளேஸ். அதனால கடலூர்ல வந்து ஆபரேஷன் பண்ணிட்டு திரும்ப வந்த பிளேஸ். இந்த ரெண்டுமே மறக்க முடியாது. அதனால கடலூர்ன்றது. அதே மாதிரி கடலூர்ல எனக்கு எங்க கள்ளக்குறிச்சியில வீட்டுக்கு பக்கத்துல இருந்த ஒரு கப்பல், அம்மா அப்பாவுக்கு ரொம்ப க்ளோஸ் ஆன கப்பல். அவங்களுக்கு குழந்தை இல்ல, அவங்க என்னதான் குழந்தையா சொல்லுவாங்க. அதனால அவங்களுக்கு மாமாத்தேன்னு நான் கூப்பிடுவேன். அவங்க வீடு அங்க கடலூர். அதனால அப்பப்ப வருவேன், நான் லீவுக்கெல்லாம் வந்து அங்க இருந்திருக்கேன். 20 days அளவுக்கு இருந்துட்டு அப்பவும் நடக்கிறது தான். இங்க இருந்து ஆர்டிஓ ஆபீஸ்ல இருந்து அங்க அந்த பீச் வரை நடக்கிறது. ஆமா, பாலவரையே நடந்து போறது. அதனால மறக்க முடியாத ஒண்ணு. ஒரே ஒரு விஷயம் தான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைச்சேன். என்னுடைய கணவர் விவசாயம் தான் இல்ல, விவசாயம் இல்ல சார், அவர் அட்வொகேட். அவர் கடலூர்ல பெரிய அட்வொகேட். விவசாயம்னு சொன்னீங்களே, அது ரெண்டும் இருக்கு. அது சொல்ல மாட்டேனான்னு தெரியல. இல்ல ரெண்டுமே சொன்னீங்க, அட்வொகேட்டும் சொன்னீங்க, விவசாயம் தான் இல்ல, விவசாயம் அட்வொகேட். ஆனா ரொம்ப அதான் வேலை புழியும் சார், அப்படியே நிமிஷ நேரம் இருக்காது வீட்டுல. அவர் இருக்கும் போது நான் அவருக்கு வேலையை பண்ணி முடிக்கிற அளவுக்கு அவர் இருக்கவே மாட்டார் வீட்டுல. எனக்கு தெரிஞ்ச லைஃப்ல கொரோனால வீட்டுல இருந்தாரு, ஒரு ஃபர்ஸ்ட் லாக்டவுன் வீட்டுல இருந்தாரு. COVID-19 யாரெல்லாம் எதெல்லாம் முடியாதுன்னு நினைச்சாங்களோ அத்தனையும் முடிக்க வைக்குது, யாரெல்லாம் எதெல்லாம் முடியும்னு நினைச்சாங்களோ அத்தனையும் முடியாதுன்னு பண்ணிருச்சு. அது உண்மை. இருக்க மாட்டேன்னு சொன்னவங்க வீட்டுல உட்காந்துருக்காங்க. என்னால வருஷம் வந்து அடுத்த 10 வருஷத்துக்கு இந்த லாபம் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு பேசினவங்க எல்லாம் இப்ப ஐயோ முடியலையேன்னு உட்காந்துருக்காங்க. டோட்டலா எல்லாத்தையும் மாத்திருச்சு கதையை. உண்மை சார். அதாவது இப்ப நான் என்ன கண்டுபிடிச்சேன்னா, அவர் வீட்டுல இருக்க மாட்டாரே, இருக்கலையேன்னு ரொம்ப ஃபீல் பண்ணுவேன் சார். முதல்ல இந்த ஒரு மாசம் இவர் வீட்டுல இன்னும் இருக்க, இவரெல்லாம் வச்சிருக்க முடியாது சார். நீங்க அடுத்த லைன் அதான் வர போறீங்க. மென்டல் ஆயிடுச்சு எங்களுக்கு. நாங்கெல்லாம் அமைதியா வீட்டுல இருக்கோம், இவர் பண்ற அலாத்து தாங்கல எனக்கு. சரி போதும் அப்படின்னு ஆயிடுச்சு சார். மோடியா திறந்து விடுங்கன்னு நினைச்சிட்டோம். நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன். இன்னைக்கு இங்க இருக்கிறதுலயே கவிதா சுரேஷ்னு இருக்காங்க. அவங்க ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு ஸ்டேட்டஸ் போட்டிருந்தாங்க. ரொம்ப அது நிறைய பேரை வந்து அந்த ஸ்டேட்டஸ் பாதிச்சிருக்கும். இப்ப நீங்க சொன்னதும் அதேதான். அதாவது அவளை தவிர அனைவருக்கும் உடைமை அவள், அவளை தவிர அனைவருக்கும் உடைமை அவள். அப்படி ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துட்டோம். இப்ப நமக்கு உடைமை அவங்க முதல்ல அப்படின்னு பார்க்கறது இருக்குல்ல. தட் சம்திங் எக்ஸ்ட்ராடினரி. வெரி குட், வெல்கம். பாத்துருவோம், அந்த கோர்ஸ்ல எடுத்துருவோம். We will take it. Sure, thank you. Who is next?
Kritika. Yes, madam. Yes, Kritika, madam. Yeah, good evening all. Good evening, sir. Phonetics. Phonics. Phonics, sorry. Okay. நான் Kritika Kanagaraj from Vellore. So phonics, Jolly Phonics professional trainer, phonics and grammar professional trainer இருக்கேன். And சுட்டி யானை அப்படிங்கிற புதுசா ஒரு கிட்ஸ் மேகசின், தமிழ் மேகசின் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். அதோட கிரியேட்டிவ் ஐடியாட்டரா இருக்கேன் நான். ரீசன்ட், அதாவது சுட்டி யானை ஆலோசனை குழு அதுல இருக்கேன். அண்ட் அந்த ஆக்டிவிட்டி பேஸ்டு இதெல்லாம் வந்து என்னோட இதுல வந்திருக்கும். என்ன பண்றீங்க அந்த மேகசின்ல? மேகசின்ல ஃபர்ஸ்ட் வந்து கிட்ஸுக்கு தகுந்த மாதிரியான ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் அதுல இருக்கும். கலரிங், ஜாயினிங் தி டாட்ஸ், அப் டு 10 to 12 வரைக்குமே நாங்க அதை இது பண்ணிருக்கோம். இப்போ எனக்கு 5 PM ஃபேமிலில இருக்கிறவங்க 10 to 12 வரை இருக்கிறவங்க அதுல கலந்துக்கலாம். இல்ல, that is a book, monthly magazine book. Okay. And அப்பப்ப பெண்கள் மல்லல சொன்னாங்கன்னா ஆர்டிகல்ஸ் எழுதுவேன். ஏதாவது ப்ரோக்ராம்ஸ் பண்ணும்போது I will be writing those articles. Okay. And then founder of We Read Academy. Yes. இதுதான் என்னோட இது. இப்ப ரீசன்ட் ஆஃப்டர் கமிங் டு த 5 PM ஸ்டோரி டெல்லிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் இதுல கொடுத்த ப்ராக்டிஷனர் கோர்ஸ், ZNLP ப்ராக்டிஷனர் கோர்ஸ் எடுத்த பிறகு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கருக்கான கான்ஃபிடன்ஸ் எனக்கு வந்துச்சு. ஸோ ஐ ஹவ் டன் ஒன் ப்ரோக்ராம் இன் தட். ஸோ ஐ ஹவ் டு தேங்க் யூ அனுத்தம்மா அண்ட் சங்கரண்ணா, நல்லியக்கா, ரொம்ப 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 தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். யூ ஹவ் மேட் மீ அ ஹோல், ஒரு முழுமையாக்கி இருக்கீங்கிறது தான் என்னோட இந்த கோர்ஸ்ல நான் பண்ணினது. அண்ட் ஆல்சோ ஐ ஹவ் ஸ்டார்டட் அஸ் அ ஸ்டோரி ரைட்டர். இப்போதான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நான் 2 கதை எழுதியிருக்கேன், பட் நாட் எட் பப்ளிஷ் பண்ணலை. ஸோ அக்கார்டிங் டு மீ வந்து எக்ஸலண்ட் அப்படிங்கிறது வந்து எல்லாத்துக்கிட்டையுமே ஒரு கேலிபர், ஒரு திறமை இருக்கும். ஸோ ஹவு வி ஆர் எக்ஸிக்யூட்டிங் இட், அந்த எக்ஸிக்யூஷன் நாளைக்கு எக்ஸிக்யூஷன் இன்னைக்கு விட எவ்வளோ அதிகமா இருக்கு அப்படிங்கறத நான் எக்ஸலண்டா ஃபீல் பண்றேன். ஃபேண்டாஸ்டிக். உங்களோட பார்வை வந்து எக்ஸலன்ஸ் எல்லாம் இருக்கட்டும், எக்ஸலன்ஸ் இருக்கிறத எவ்வளவு எக்ஸிக்யூட் பண்றேன், நான் எவ்வளவு எக்ஸிக்யூட் பண்றேன், அதுவும் இன்னைக்கு எக்ஸிக்யூட் பண்ணதை விட நாளைக்கு இன்னும் எவ்வளவு பெட்டரா, என்னை விட எவ்வளவு பெட்டரா எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கேன்றது தான் எக்ஸலன்ஸ். ஆக்சுவலா வெரி குட், எக்ஸலண்ட். அண்ட் ஹவ் இட் uplift me and also others. அந்த எக்ஸிகியூஷன் வந்து, அந்த எக்ஸலன்ஸ் வந்து எப்படி என்னையும் எடுத்துட்டு போகுது, அடுத்தவங்களையும் எப்படி, மற்றவங்களையும் எப்படி அது அப்லிஃப்ட் பண்ணுது அப்படிங்கறதான் ஐ ஃபீல் தட் இஸ் அன் எக்ஸலன்ஸ். அண்ட் ஃப்ரம் திஸ் கோர்ஸ் அப்படிங்கிறது வந்து இப்போ ஐ ஹவ் டேக்கன் என்னது வந்து நிறைய இருக்குது என்கிட்ட. பட் இதுல நான் எதை வந்து ரெவென்யூ ஸ்ட்ரீம்னு ஒன்று நான் எடுத்துக்கணும், அதே சமயம் என்னோட பேஷன் ஒன்று இருக்கும். தட் ஆல்சோ ஐ ஹவ் டு டேக் இட். அண்ட் ஆல்சோ சர்வீஸ் ஓரியன்டாவும் ஐ ஹவ் டு டூ. ஸோ எதை நான் வந்து ரெவென்யூக்கு எடுத்துக்கணும், எதை நான் பேஷன் அண்ட் சர்வீஸ் ஓரியன்டா நான் எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுல வந்து எனக்கு ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன்ஸ் வேணும். அப்பார்ட் ஃப்ரம் தட் இதுல எல்லாமே வந்து அந்த என்ன சொல்றது, லேடிஸ் ஒரு வந்து லேடிங்கிறவங்க வந்து ஒரு பட்டம் மாதிரி, அவங்களோட இது வந்து ஸ்ட்ரிங் வந்து எப்பவுமே கீழே ஃபேமிலி கிட்ட தான் இருக்கணும். ஸோ அந்த இதையும் நான் வந்து எந்த இடத்துலயும் மிஸ் பண்ணிடக்கூடாது. How to manage that? Yes. How I have to manage all these things அப்படிங்கிறது தான் நீங்க வச்சுக்கங்க. கண்ட்ரோல் உங்கள்ட்ட இருக்கட்டும், ஆனா பட்டம் எவ்வளவு தூரம் பறக்கணும்ன்றதை மட்டும் நீங்க முடிவு பண்ணாதீங்க. அது நான் தான் பட்டம் தான் முடிவு பண்ணும். ஸோ நான் போயிட்டே இருப்பேன். கண்ட்ரோல் நீங்க வச்சுங்க. கண்ட்ரோல் வந்து ரூட் காஸ் வந்து ஒரு இடத்துல இருக்கட்டும், ஆனா பறக்கிறதுன்றது வந்து எஸ். இங்க யாரோ ஒருத்தங்க உங்கள்ட்ட கேட்டிருக்காங்க, அதாவது அந்த பத்திரிகை நீங்க சொன்னீங்க இல்லையா, சுட்டி யானை, அது வந்து அதனுடைய சப்ஸ்கிரிப்ஷன் டீடைல்ஸ் வந்து நீங்க கொடுங்க. நீங்க FB லைவ்ல போடுங்க. ஐ திங்க் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. Thank you. Thank you and welcome. Thank you sir. Yeah. அடுத்து யார் பேசலாம்? குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் மேடம். குட் ஈவினிங் சார். என்னோட நேம் மனோன்மணி. எஸ் மேடம். நான் சிதம்பரத்துல இருந்து பேசுறேன் சார். வெல்கம். நான் MSc B.Ed பிசிக்ஸ் டீச்சரா பிரைவேட் இன்ஸ்டிடியூட்ல ஒர்க் பண்ணேன். இப்போ கரண்டா ரிசர்ச் ஸ்காலரா இருக்கேன். PhD பண்ணிட்டு இருக்கேன், செகண்ட் இயர் ரெகுலர்ல.
இந்த பேட்ச்ல நிறைய PhDs. சார் எனக்கு அருள் தான் ஃப்ரெண்டு. அருள் மூலியமா தான் இந்த லிங்க் கிடைச்சது. ஓகே ஓகே. சோ தேங்க் யூ அருள். இதான். இங்கதான் இருக்கீங்களா? வெரி குட் வெரி குட். எஸ் சார். எக்ஸலன்ஸ் அப்படின்னு என்னோட இதுல நான் பாக்குறேன் அப்படின்னா, என்னோட ஒரு தனித்துவம் வந்து இன்னும் மெருகேறுனுச்சு அப்படின்னா அதை நான் எக்ஸலன்ஸ் அப்படின்னு கொண்டு போவேன். என்னோட தனித்துவம் அப்படிங்கிறது வந்து என்னோட யூனிக்னஸ். ஏதோ ஒரு சின்ன ஒரு டேலண்ட், எனக்கு தெரிஞ்ச ஒரு டேலண்ட், எல்லாரை விட கொஞ்சம் ஒருபடி மேல இருக்க ஒரு டேலண்ட் வந்து இன்னும் நான் அதை மெருகேற்றி போனேன் அப்படின்னா அது ஒரு எக்ஸலண்டா எனக்கு கிரியேட்டிவ் ஆகும் அப்படின்னு என்னோட யூனிக்னஸ் வந்து அடுத்த உயரத்தை அடையுது அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் ஹைட் அப்படின்றதுதான் எக்ஸலன்ஸ் உங்களை பொறுத்தவரை. வெரி குட். எனக்கு இந்த கோர்ஸ்ல என்ன தேவை அப்படின்னா, ஆக்சுவலா 10 years பிஃபோர் வந்து நான் ஒரு பிரைவேட் ஒரு ஸ்கூல்ல தான் ஒர்க் பண்ணேன். அந்த ஸ்கூல்ல இருந்து ஒரு பெஸ்ட் டீச்சர்னு ஒரு சின்ன அவார்டு வாங்கி ஹிமாலயாஸ் போயிருந்தேன். ஒரு அவார்டு வாங்கி ஹிமாலயாஸ் போனீங்க? எஸ் சார். அப்பதானே சார் இன்னும் கொஞ்சம் போயிருந்தேன் சார். அங்க போய் ஸ்பிரிச்சுவல் கிளாஸ் எல்லாம் அட்டன் பண்ணி ஒரு 3 months அங்க ஸ்பிரிச்சுவலா தான் அந்த கிளாஸ் எல்லாம் ரிஷிகேஷ், கங்கோத்ரி அங்கெல்லாம் போய் அப்படிதான் என்னோட டிராவல். பெஸ்ட் டீச்சருங்கிற வாசி. ஆஃப்டர் 10 years மேரேஜ், ஃபேமிலி கமிட்மெண்ட் அப்படின்னு நிறைய விஷயம் வந்ததுக்கு அப்புறம் அதெல்லாம் மறந்துருச்சுங்கிறத விட தேவை வந்து இப்பதான் தெரியுது. ஓகே, எல்லாரோட ஒர்க்கையும் முடிச்சிட்டோம், இப்ப நம்ம இந்த இடத்துல நிக்கிறோம்ல, என்னோட யூனிக்னஸ் எங்க போனுச்சு அப்படின்னுங்கிற ஒரு நானே தான் ஒரு டிராவல் பண்ணுவோம். எல்லாரும் ஒரு 3 டீச்சர், அப்புறம் ஒரு 20 ஸ்டூடெண்ட் கிட்ட. அந்த ஸ்கூல் நேம் சொல்லாமா சார்? சின்மியா வித்யாலயான்னு. சோ அதுலதான் டிராவல் பண்ணி சின்மியா வித்யாலயா அவார்ட் வாங்கி ஹிமாலயாஸ் போன டீச்சர் நீங்க? எஸ் சார். ஆமா, 10 years பேக். எஸ் சார். அது அப்பவே அவார்ட் வாங்குனவங்க. அப்ப எப்படின்னா அது 150 டீச்சர்ஸ் இருந்தாங்க இந்த மாதிரி ஆன்லைன்ல தான். அப்ப 10 years ஒரு டாபிக் கொடுத்தாங்க, எம்பவர்மெண்ட் உமன் அப்படின்னு. அப்பதான் பிஎட் படிச்சு முடிச்ச ஒரு இது. சோ அதுல நான் போய் பேசினோடனே என்ன அந்த இடத்துல செலக்ட் பண்ணாங்க. இப்ப வந்து அந்த மாதிரி முன்னாடி எம்பவர்மெண்ட் பேசி நீங்க வின்னர் ஆகி அது ஹிமாலயாஸ் போய் வந்து எல்லாம் பண்ணி 10 வருஷம் கழிச்சு இப்ப நம்ம யோசிச்சு பார்க்கும்போது அந்த யூனிக்னஸ் எங்க போச்சு அப்படின்றதுதான் உங்களுடைய கேள்வி. கரெக்டா? கரெக்ட் சார். அது எங்க போனுச்சு அப்படிங்கிறது வந்து அதை நான் ஹைப் பண்ணிட்டேனா இல்ல தொலைச்சிட்டேனா அப்படிங்கிறத விட ஃபேமிலி கமிட்மெண்ட் அப்படிங்கறதுல கமிட்மெண்ட்ஸ் வரும்போது ப்ரையாரிட்டைஸ் பண்ணும்போது இதுதான் முக்கியம், எப்ப இதை பண்ணுவோம் அப்புறம் அதை பாத்துக்கலாம். ஒரு ஒர்க் போறதுக்கான ஒரு தேவை இல்ல, ஒரு பினான்சியல் வீட்டுல அப்படித்தானே சார் சொல்லுவாங்க, பினான்சியல் நீடும் உனக்கு கிடையாது சோ இரு அப்படின்னு. சோ இல்ல நம்ம படிக்க ஆரம்பிக்கலாம். அருள் சொன்ன நீ படி, இப்படி ஒரு ஊர்லயே இங்க பார்த்து பேசின ஃப்ரெண்டு தான் சார். ஸோ படி அப்படின்னு சொல்லி நம்ம படிக்க ஆரம்பிச்சதுதான் இந்த ரிசர்ச் ஒர்க் இப்ப ஸ்டார்ட் ஆயிருக்கு. 1 year ஆயிடுச்சு சார், கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்ப என்னோட ரிசர்ச் வந்து ஒரு யூனிக்கான ஒரு ரிசர்ச், பிளஸ் என்னோட ப்ரெசன்டேஷனும் ஒரு யூனிக்கா இருந்துச்சு அப்படின்னா நான் ஒரு எக்ஸலன்ஸான ஒரு சூப்பரான ஒரு விஷயத்த நான் இந்த உலகத்துக்கு கொடுக்க முடியும். ஏன்னா என்னோட ப்ராஜெக்ட் அப்படிப்பட்ட ஒரு ப்ராஜெக்ட நான் எடுத்திருக்கேன் என்னோட ரிசர்ச்ல. ஸோ அதுக்கு நான் இன்னும் என்ன அந்த பிரசன்டேஷன்ல என்னோட எக்ஸலன்ஸை நான் கொண்டு வந்தே ஆகணும் சார். வெரி குட், புரியுது. அதுதான் கண்டிப்பா அந்த இடத்துக்கு வரலாம். நீங்க யூ வில் பி வெரி தேங்க்ஃபுல் டு அன்பு. இன்னும் இந்த கோர்ஸ் முடியும் பொழுது உங்களுக்கு சில ஏரியாஸ்ல வந்து இன்னும் ஓபன் அப் ஆகும்போது கரெக்டா தான் கூப்பிட்டு வந்திருக்காங்கன்னு தோணும். நீங்க கரெக்டா வந்துட்டீங்க. 5 PM ஃபேமிலிக்கு வந்துட்டீங்கல்ல, உங்களை வந்து சும்மா விட மாட்டாங்க. தீரா நிலா அந்த இதுல நான் அப்பயே என்னோட போட்டோஸ் எல்லாம் வந்து ஒரு சயின்ஸ் எக்ஸிபிஷன்ல அந்த ஸ்கூல்ல வச்சிருந்தாங்க. சோ இப்ப நான் என்னோட கேமராவே எடுக்கல சார், நாள் ஆச்சு. ஏன்னா ஒரு ஃபேமிலி உமன் எதுக்கு ஒரு கேமரா போட்டுட்டு போய் நிக்கிற ஒரு ரெஸ்பான்சிபிளான ஒரு பிளேஸ்ல இருக்கேன் ஃபேமிலில. சோ கேமரா எடுத்துட்டு போய் நிக்கிறத விட ஸ்டேஜ்ல போய் நின்று அந்த ஒர்க்கை செய்ய அப்படிங்கிறது தான்
பரவாயில்ல. ஆனா ஒரு போட்டோகிராஃபரா உங்களுக்கு ஒரு சின்ன சஜஷன் சொல்லுங்க. ஒரு போட்டோகிராஃபரா you never require a place to take a photograph. Yes, you sir. require an eye to take a photograph. வீட்டுக்குள்ளேயே நீங்க எடுக்க முடியும். அவ்வளோ விஷயங்கள் வீட்டுக்குள்ள நடந்துட்டு இருக்கும். அல்லது வீட்டுக்குள்ள இருக்கிற பொருட்கள் இருக்குல்ல, ஒன்னொன்னும் ஒவ்வொரு அழகு. நம்ம வந்து கப்பன் சாஸ்திர வந்து பார்க்கிறோம், சைட்ல உட்காந்து பார்ப்போம். என்னைக்காவது டாப்பியோ பார்த்துருக்கோமா? நீங்க ஒரு 2 ஸ்டூல் போட்டு சேர் மேல நின்று அதே கப்பன் சாஸ்திர மேல இருந்து எடுத்தீங்கன்னு வைங்க, இட்ஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட் வியூ. அதுக்கு கீழே பேக் டிராப்பை மாத்தினீங்கன்னு வைங்க, இன்னும் டிஃப்ரெண்ட் வியூ. அதுக்கு பக்கத்துல ஒரு அழகா ஒரு 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 ரோஸையோ அல்லது வேற ஏதோ ஒண்ணு உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கிரியேட்டிவா வச்சீங்கன்னு வைங்களேன், சம்திங் எல்ஸ். ஸோ அதனால அந்த ஸ்கில்ல நீங்க ஸ்டாப் பண்ண வேண்டாம். நீங்க வாட் ஐ வுட் சஜஸ்ட், உங்கள்கிட்ட அது ஆல்ரெடி இருக்குன்றதுனால, போட்டோகிராஃபின்றது இருக்கிறதுனால, வாட் ஐ வுட் சஜஸ்ட், ஒரு சின்ன சேலஞ்ச் எடுங்க. ஒரு 100 நாள் 100 போட்டோ போட போறேன்னு முடிவு பண்ணுங்க. 5 PM லைவ் வாங்க, உள்ள ஃபேமிலியில வந்து டெய்லி ஒரு போட்டோ போடுங்க. நம்ம மக்கள் எல்லாம் வந்து போட்டோ ரொம்ப ரசிக்கிறவங்க, உங்களுக்கு அதுக்கான ஃபீட்பேக் எல்லாம் கொடுப்பாங்க. அண்ட் இட் இன்டியூசஸ், நான் ஏற்கனவே சொன்னேன்ல, பாசிட்டிவ்லி இன்ஃபெக்ட். நம்ம இன்ஃபெக்ட் பண்ண ஆரம்பிச்சோம். ஸ்டார்ட் பண்ணுங்க. வெல்கம். நானும் வெயிட் பண்றேன் உங்க போட்டோகிராஃப்ஸ் எல்லாம் பார்க்கிறது. Yeah, sure, sir. Thank you, sir. Thank you. Sir, can I, sir? No. Yes, ma'am. Sir, my name is Kritika Balaji. Yes. Sir, can I talk in English as Tamil is not so fluent? Yes, you can. Yes, sir. So I am basically studying in 8th standard now. I'm 13 years. Okay. And actually, to me, excellence, what does it mean? It means the bringing out the uniqueness for what we are born. Very good. Excellent. Like your age is 13? Yes, sir. Really 13? Yes, sir. Because you are speaking something like, no, the real essence of life you are speaking. Uniqueness is, can you tell me again? What is excellence? Sir, excellence, the uniqueness of what we are born for. Yes, beautiful. Yes, sir. What do you expect from this course? Sir, I need to find my own excellence, sir. I have tried in many ways. I have joined keyboard classes. I have joined vocals, singing, and I've even tried abacus also. Okay. I'm still continuing to find out my excellence, sir. You're beautiful. Very good. Thank you, sir. Welcome, 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 Kritika. Very, very nice to see you at this age speaking something very bigger than what normally these teen kids speak. Now, I want to tell you something. You speak very good in English, and you like to speak in Tamil as well. You sir, are not. Tamil I know, sir, but not so fluently. That's what I'm saying. You are not fluent, but you would like to speak fluent. Yes, sir. Yes, sir. No, if you would like to speak fluent, there is another one here in the same slot today, named Kavita Suresh. She will speak possibly after 1 or 2 people. You just listen to her, and she is a very capable person to make you speak Tamil fluently. Okay, sir. That's what she is capable of. So you have English fluency already with you. Yes, sir. And you know Tamil. And if Yes, you are sir. able to add Tamil fluency as well, it helps you wherever you go. Correct? Yes, sir. With me, it's fine. I know English, so we both have communicated, conversed with each other. That's fine. Yes. But if you go to a place where that person doesn't know English, then you are supposed to speak in Tamil. You will, but if you have fluence, then it has an advantage. So Yes. anyhow, wishing you all the very best and fantastic Thank you, sir. definition for excellence. Thank you, Thank sir. you. Yeah, thank you. Bye. We will meet in the course. So who is next? சார் நான் பேசுவா? Yes, madam. ஓ, நீங்களுமா? ஜெயமேரி மேடம். வாங்க. இந்த பேட்சே ஒரு மாதிரி இருக்கு. சார் முதல்ல உங்களோட சண்டை போடுறேன் சார். சொல்லுங்க. உங்களோட சண்டை போடணும் சார். எல்லா உரிமையும் இருக்கு, போடுங்க.
நீங்க அன்னைக்கு ஃபர்ஸ்ட் பேஜ் தான் எப்பவுமே எனக்கு பிடிச்ச பேஜ்னு சொன்னீங்களா சார்? அப்ப நாங்கெல்லாம் பிடிக்கலையா அப்படின்னு கேட்டுக்கலாம் அப்படின்னு. ஃபர்ஸ்ட் பேட்ச் நான் பிடிச்ச பேட்ச்னு சொல்லிருக்க மாட்டேன். நீங்க திரும்ப ப்ளே பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் பேட்ச் வர்றவங்க, நான் என்ன சொன்னேன்றது கரெக்டா சொல்றேன். ஃபர்ஸ்ட் பேட்ச் வர்றவங்களுக்கு எப்பவுமே ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. ஹிஸ்டரியில அவங்க தான் ஒன், அதை மாத்தவே முடியாது. இன்னொரு பேட்ச் வந்து ஃபர்ஸ்ட் பேட்சா வரவே முடியாது. ஃபர்ஸ்ட் பேட்ச்ன்றது அது வந்து அது, அதாவது நீங்க சொல்லுவீங்கல்ல அன்கவரிங் யுவர் எக்ஸலன்ஸ்னு ஒரு ப்ரோக்ராம் நடந்தது, அதுக்கு முன்னாடி ஒரு மீட் நடந்தது, அதுல ஃபர்ஸ்ட் பேட்ச் நாங்க வந்தோம் அப்படின்னு சொல்றதுன்றது யதார்த்தமா இருக்கும். உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் சொல்லட்டுமா? ஃபோர்த் பேட்ச்ன்றது ஹிஸ்டரி தான். ஃபோர்த் பேட்ச் இனிமே மாத்த முடியுமா? இப்ப ஃபோர்த் பேட்ச் நீங்க வந்துட்டீங்கன்னா இனிமே அதை போய் மாத்த முடியுமா? அடுத்து எத்தனை பேட்ச் வந்தாலும் ஃபோர்த் பேட்ச் வராது நீ. ஸோ அதனால ஃபோர்த் பேட்சும் ஹிஸ்டரி தான். ஆனா இந்த ஃபர்ஸ்ட் அப்படின்றதுக்கு இருக்கிற ஒரு அட்ராக்ஷனால அந்த வார்த்தையை சொல்றேன், அவ்வளவுதானே தவிர வேற ஒண்ணும் இல்லை. எனக்கு எல்லா பேட்சும் எல்லா எக்ஸலன்ஸும் தானே பாக்குறோம். வெல்கம். கால் வச்ச மாதிரி என்னதுங்க? கால் வச்ச மாதிரி ரெண்டாவது ஆள் ஞாபகம் வச்சுக்கிறது இல்லல்ல? ஆமா, ரெண்டாவது ஆள் பேர் கேளுங்க, நிறைய பேருக்கு தெரியாது. இன்னொரு விஷயம் சொல்றேன். அவங்க 2 பேரும் கால் வைக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம், மூணாவது ஆள் ஒருத்தர் உட்கார்ந்து இருந்தாரு கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு. அவரை பத்தி யாருக்குமே தெரியாது. மூணாவது ஆள் ஒருத்தர் வந்து கேபின்ல இருக்காரு. அவர் இருந்ததுனாலதான் இவங்க வந்து தொட்டுட்டு திரும்ப போய் ஜாயின் பண்ணாங்க. இல்லைன்னா ஜாயின் பண்ணிருக்கவே முடியாது, அங்கேயே இருந்திருக்க வேண்டியதுதான். மூணாவது பேர் யாராவது ஒருத்தவங்களை சொல்லுங்க, கஷ்டப்படுவாங்க நம்ம ஆளுங்க. எஸ் மேடம். சார் முதல்ல வந்து நம்மளோட 5PM ஃபேமிலிக்கு எல்லாருக்குமே முதல்ல ஒரு நன்றி. எல்லாருக்கும் வந்து பாசிட்டிவா நெகட்டிவான்னு கேட்டா எனக்கு கொடுத்துச்சு. டேபிள் சேர்ஸ் வாங்கி கொடுத்ததுல இருந்து. கேக்குதுங்களா சார்? இப்ப கேக்குது, வாங்க சொல்லுங்க. உங்களுடைய டேபிள் சேர்ஸ் அதுல ஆரம்பிச்சது. அப்புறம் கிருத்திகா மேம் குரல் உண்டியல் ஆரம்பிச்சாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா சிவதர்ஷிகா வந்து தண்ணி ட்ரம் வாங்கி கொடுத்தாங்க. மீனா அனில்குமார் வந்து ஸ்கூலுக்கு நேம் போர்டுல ரொம்ப வருஷமா இல்லாம இருந்துச்சு, நேம் போர்டு வாங்கி கொடுத்தாங்க. அப்புறம் பீமாராஜ் ஆனந்தி அம்மா வந்து அவங்களுடைய புக்ஸ இது பண்ணி கலெக்ட் பண்ணி போட்டோஸ் சொல்லிட்டு. அப்புறம் சீதாலட்சுமி அவங்க வந்து தினந்தோறும் காலை உணவு டெய்லி சார் காலை சத்து மாவு அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. அப்புறம் கோகுல் சார் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. கோகுல் சார் அதுல 5 பசங்களுக்கு பீஸ் கட்டணும்னு சொன்னோடனே யோகராஜ் ஒரு பொறுப்பை ஏத்துக்கிட்டாரு. நான் ஒரு பிள்ளைங்களுக்கு பீஸ் கட்டுறேன்னு சொல்லிட்டு. அப்புறம் இன்னொரு பொண்ணு அவங்க பேர் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, அவங்க ஒருத்தவங்க எடுத்துக்கிட்டாங்க. மீதி 3 பேருக்கு மட்டும் தான் நான் என்னுடைய பங்கு இருக்குங்க சார். அப்புறம் ஹிந்தி கிளாஸ் ஓடிட்டு இருக்கு. நளினி தேவி அவங்க ஆன்லைன்ல ஃப்ரீயா ஹிந்தி கிளாஸ் எடுத்துட்டு இருக்கிறாங்க. அப்புறம் இப்போ உமா மகேஸ்வரி ராம்ஜி இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசினாங்க சார். அவங்க வந்து ஸ்போக்கன் இங்கிலீஷ் நாங்க வந்து கிளாஸ் எடுக்கிறோம், ஃப்ரீயாவே பசங்களுக்கு எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி ஆசா பாக்யராஜ் வந்து டான்ஸ் கிளாஸ் எடுக்கிறேன்னு இருக்காங்க. டான்ஸ் கிளாஸ் சொல்லித்தரேன்னு சொல்லிட்டாங்க ஆசா பாக்யராஜ். இப்படி ஃபுல்லா எல்லாமே 5PM ஃபேமிலியால இந்த கொரோனா காலம் எங்களுக்கு வந்து ஃபுல்லா நிரம்பி இருக்குங்க சார். அதுதான் வந்து பெரிய ஒரு சந்தோஷம். அதுக்காக முதல்ல உங்களுக்கு கிருத்திகா மேம்க்கும் நான் பெரிய 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 நன்றி தெரிவிச்சுக்கிறேன் சார். அதுதான் ஏன்னா நிறைய இந்த மாதிரி குழந்தைகளுக்குரிய விஷயங்கள் ஃபுல்லாமே நல்ல மனிதர்கள் சூழ் உலகம் சொல்றீங்களா, அந்த நல் மனிதர்கள் ஃபுல்லாமே இங்க இருக்கிறாங்க. அவங்களை எல்லாரையும் சேர்த்து வச்சிருக்கீங்க. அதுதான் வந்து ஒரு பெரிய ஒரு சந்தோஷம். இன்னும் நிறைய ஜவஹர் கிருஷ்ணன் சார் எல்லாருமே சாப்பாடு நாங்க ஒரு நாள் குழந்தைங்களுக்கு கொடுக்குறோம்னு சொல்லிட்டு எல்லாரும் கனெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க சார். சுஜிதா சரவணன் எல்லாரும் வந்து இது பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அது ஒரு பெரிய சந்தோஷம் சார். அது வந்து அப்புறம் எக்ஸலன்ஸ் கோர்ஸ் இது வந்து நீங்க 3rd பேஜ்னு சொல்லிட்டு இருக்கீங்க. நான் ஏற்கனவே நீங்க எங்களுக்கு நடத்த ஆரம்பிச்சிட்டீங்க. இது வந்து சும்மா இது பண்றீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏற்கனவே நாங்க உங்களோட லைவ்ல இருந்தே ஸ்டார்ட் ஆயிடுச்சு எங்களுக்கு. அப்படித்தான் சார் நினைக்கிறேன். ஏன்னு கேட்டா நான் வந்து நிறைய அது பண்றேன் இது பண்றேன். ஆனா எனக்கு எதுவுமே தெரியாதுங்க சார், எதுவுமே தெரியாது. ஆனா நம்மளுக்கு என்ன ஏதாவது தெரியும் அப்படின்னு ஏதாவது ஒரு நம்பிக்கையை வந்து உண்டாக்குனீங்கன்னா அது நீங்க தான் சார். அந்த லைவ் மூலமா ஏதாவது பேசுவீங்க இல்லையா, அது எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு, எல்லாருக்கும் ஒரு இது சொல்லும் பொழுது எல்லார்ட்டையும் ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டே இருப்பீங்க. அபிசோப்பா இருக்கட்டும், இவங்களா இருக்கட்டும், ஆரோ ஃபுட்ஸா இருக்கட்டும், எல்லாருக்கும் ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டே இருப்பீங்களே. அந்த மாதிரிதான் நீங்க உங்களுக்கு அது ஞாபகம் இருக்காது. ஞாபகம் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். என்னோட எக்ஸலன்ஸ் வந்து நான்
நீங்க சொன்னீங்க இதே மாதிரி நான் எழுதுவீங்களே ஃபேஸ்புக்ல எழுதுறதுக்கு உங்களுக்கு எவ்வளவு டைம் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க. எனக்கு ஒரு 1/2 hour தான் சார் ஆகும் ஒரு ஒரு ஃபுல்லா எழுதுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் எழுதக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்டீங்க. அது ஒரு 100வது லைவ் அந்த மாதிரி கேட்டீங்க. அதுக்கப்புறம் பார்த்தா ஒரே எழுத்து தான், நான் எழுத ஆரம்பிச்சிட்டேன். இப்போ ஒரு புக்கு எழுதணும், 5 AM பத்தி ஒரு புக்கு எழுதணும் அப்படிங்கிற ஒரு அந்த எனக்குள்ள ஒரு திறமையை கொண்டு வந்தது நீங்க தான் சார். இன்னும் எனக்கு என்ன திறமை இருக்குலாம் தெரியல, திறமையா என்னங்கிறதுலாம் தெரியல. ஒரு டெய்லி ஒரு தொடர் மாதிரி அதை எழுதிட்டு இருக்கிறேன். நிறைய பேர் வந்து இன்னைக்கு என்ன எழுத போறீங்க அப்படின்னு கேட்கிற அளவுக்கு ஒரு அந்த அதை வந்து என்கரேஜ் பண்ணது நீங்க தான் சார். இன்னும் எனக்குள்ள என்ன இருக்குங்கிறது எனக்கு தெரியலைங்க சார். அவ்வளவுதான் சார். வெரி குட். அதான் நிரஞ்சனா மணிகண்டன் வந்து ஒரு கமெண்ட் இங்க போட்டிருக்காங்க. ஜெயமேரி அவங்க பேசினாங்கன்னா பட்டாசு மாதிரி தப்ப 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 தப்பான்னு அடிச்சு கொட்டிடுவாங்க. ஒன்லி நெட்வொர்க் மட்டும்தான் அவங்களை வந்து ஸ்லோ டவுன் பண்ண முடியும், வேற எதாலையும் ஸ்லோ டவுன் பண்ண எல்லாத்தையும் சொல்லிட்டு இன்னும் என்ன இருக்குன்னு தெரியலன்றாங்க பாருங்க. அதாவது தினமலர்ல வந்தாச்சு, மினிஸ்டர் பேசியாச்சு, டிவில வந்தாச்சு, எல்லாம் நடந்துட்டு இன்னும் என்ன இருக்குன்னு தெரியல சார். அது ஒரு எக்ஸலன்ஸ். இல்ல சார், இல்ல அதாவது எப்படி போகணுங்கிற ஒரு இது தெரியல சார். நிறைய நமக்குள்ள ஒரு குழப்பங்கள் இருக்கும். இதை பண்ணுவோமா அதை பண்ணுவோமா, நானா ஒரு நிறையவே வந்து ஒண்ணுமே தெரியாதுங்கிற ஒரு விஷயம் தான் சார். ஆனா கத்துக்கிறேன் சார். இப்போ ஏதாவது வாய்ப்புகள் கொடுக்கும் பொழுது அந்த வாய்ப்புகள்ல இருந்து கத்துக்கிறதா சார், வேற ஒண்ணுமே கிடையாது. அந்த வாய்ப்புகளை மறுக்கிறது கிடையாது. நீங்க தெரிஞ்சோ தெரியாமலோ எக்ஸலன்ட்க்கு அழகா ஒரு டெஃபினிஷன் சொல்லிட்டீங்க. ஒரு வாய்ப்பு கிடைக்கும் பொழுதோ அல்லது கொடுக்கப்படும் பொழுதோ அதுல இருந்து கத்துக்கிறது தான் எக்ஸலன்ஸ். அதாவது வாய்ப்பு கிடைச்சும் வாய்ப்பு கொடுக்கப்படும் பொழுதும் கத்துக்காதவங்களும் இருக்காங்க. அவங்க எக்ஸலன்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ண போறதே இல்லை, ரொம்ப கஷ்டம். ஆனா நமக்கு வாய்ப்பு கிடைக்குது அல்லது வாய்ப்பு கொடுக்கப்படுது அப்படின்னா அதை ஏன் வந்து நம்ம கத்துக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு நினைக்கிறது தான் எக்ஸலன்ஸ். ஃபேண்டாஸ்டிக், தேங்க்யூ, சூப்பர், வெரி குட். Who is next? ஐ திங்க் இன்னும் யாரெல்லாம் இருக்கீங்க? மரகதவல்லி மேடம், மீனா மலையன், மீனா ராஜா, மீனா அனில்குமார், அப்புறம் வந்து முருகானந்தம், அப்புறம் ரேவதி மேடம் இருக்கீங்க, கவிதா சுரேஷ். ஐ திங்க் நீங்கெல்லாம் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். யார் வேணாலும் பேசலாம். எஸ். ஹலோ சார், குட் ஈவினிங். கிருஷ்ணகுமார் ஃப்ரம் பெங்களூர். எஸ் எஸ் எஸ். ஐடி சப்போர்ட்ல இருக்கேன். பட் எக்ஸலன்ஸ் கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட், ஸோ அந்த மாதிரி லைக் கன்சிக்யூட்டிவ் கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட் அந்த மாதிரி கொடுக்கறது தான் எக்ஸலன்ஸ். நான் என்னோட இதில் இது பண்ணுறேன் 100%. ஸோ வாட் இந்த கோர்ஸ் நான் ஏன் இது பண்ணேன்னா, லைக் லாங் டேர்ம் கோல்ஸ் சம் இருக்கிறது. இப்போ சம் கைண்ட் ஆஃப் பர்சனல் ஆர் சம் கைண்ட் ஆஃப் எனி அதர் ப்ரையாரிட்டி ஒர்க் அது வர்றப்ப சம்டைம் வி பாஸ் ஃபார் அவர் லாங் டேர்ம் கோல். அது திருப்பி ஸ்டார்ட் பண்றதுக்கு ரொம்ப சம் ஹெசிடேஷன், இட் டேக் சம் டைம். அதுதான் மெயின் என்னுடைய இதா இது பண்றேன். அண்ட் ஒரு இது சொல்லணும் சார், உங்களுடைய லாங்குவேஜ் வே ஆஃப் அந்த அசென்ட், லைக் ஒரு மதுரை அசென்ட் மாதிரி இல்லாம அது ஒரு நியூட்ரல் அசென்ட். ஐ லைக் வெரி மச் யுவர் வே ஆஃப் பிரசன்டேஷன் சார். தேங்க்யூ தேங்க்யூ. அது நிறைய பேர் அந்த நீங்க ரொம்ப அதாவது ரொம்ப ரேரா அதை பத்தி சொல்லுவாங்க, ஆனா கரெக்டா சொல்லுவாங்க. நீங்களும் சொல்றீங்க. ஒரு டிராவலருக்கு இருக்க அட்வான்டேஜ் அது. நான் மதுரையில தங்கி இருந்தது கிட்டத்தட்ட ஒரு 3 வருடங்கள் தங்கி இருக்கும் பொழுது அந்த மதுரை டோன் இருக்கும். அதே சமயத்துல கோயம்புத்தூர்ல தங்கி இருந்த பொழுது அந்த கோயம்புத்தூருக்கு உண்டான மரியாதையான டோனும் இருக்கும். பிளஸ் நம்ம தமிழ்நாடு முழுக்க டிராவல் பண்ணும் பொழுது அந்த அந்த எல்லாம் கலந்த ஒரு டோன் அப்படின்றத நீங்க கரெக்டா கண்டுபிடிக்கிறீங்க. அது சில பேர், எனக்கு தெரிஞ்சு சேலத்துல வீரமணின்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் சொல்லுவார், சார் நீங்க உங்கள்கிட்ட மதுரைக்காரர் உட்காந்து பேசினா அவருக்கும் பிடிக்கும், கோயம்புத்தூர்காரர் உட்காந்து பேசினா அவருக்கும் பிடிக்கும், ஏன்னா ரெண்டுத்துக்கும் கலந்த ஒரு டோன் வச்சிருக்கீங்க அப்படின்னு. அதை கரெக்டா ஃபைண்ட் அவுட் பண்றதுன்றது பெரிய விஷயம் சார். வாழ்த்துக்கள். ரொம்ப ரேரா தான் சொல்லியிருக்காங்க. வாழ்த்துக்கள். கோர்ஸ்ல சந்திப்போம். நீங்க சொன்னது மனசுல இருக்கு. கோர்ஸ்ல சந்திப்போம். எஸ். So who is next? சார் நான் சொல்றேங்க சார். எஸ் மேடம். மீனா மலையன் மேடம், அந்த ஒரு சின்ன வயசு போட்டோ போட்டிருந்தீங்க, அதுக்கும் உங்களுக்கும் எங்களுக்கு ஒன்றும் பெரிய வித்தியாசம் தெரியல.
சார் இப்ப நான் வந்து தலைமை ஆசிரியரை ஒர்க் பண்றேன். இப்ப 3 வருஷம் ஆயிடுச்சு. சரி. எனக்கு என்ன எக்ஸலன்ஸ்னா, நான் இப்ப வேலைக்கு சேர்ந்த ஒரு 23 வருஷம் ஆயிடுச்சு. ஆனா கூட நான் முன்னாடி வந்து பேசவே மாட்டேன். எப்பவுமே முன்னாடி வந்து பேசுனதே கிடையாது இது வரைக்குமே. ரொம்ப பயந்துக்குவேன். எந்த ட்ரைனிங் மீட்டிங் எதானாலும் லாஸ்ட் பெஞ்ச் தான். ஆனா இப்ப கொஞ்சம் முன்னாடி உட்கார பழகிட்டேன். இன்னும் நான் என்னோட தலைமை பண்புகளை வளர்த்துக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கறத கத்துக்கிறதுக்காக இந்த வெரி குட். உங்க ஸ்கூல்ல மட்டும் இந்த லாஸ்ட் பெஞ்ச்ல இருக்கிறவங்கள பத்தி ஒன்னும் ப்ராப்ளமே இருக்காதுன்னு நினைக்கிறேன். பிரின்சிபலோட சப்போர்ட் கண்டிப்பா இருக்கும். வெரி குட், வாழ்த்துக்கள். இத இப்படி வெளிப்படையா சொல்றதே ஒரு எக்ஸலன்ஸ் மேடம். நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க. பிரின்சிபல் இமேஜ் எல்லாம் போயிடும் அப்படிலாம் நினைச்சு பேசாம இருப்பாங்க. இப்படி வெளிப்படையா நம்ம சொல்றோம்ல. பொதுவா ஒரு விஷயம் சொல்லுவாங்க, யூ கான்ட் ஈட் வாட் யூ டோன்ட் ஹேவ் அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு. அதாவது உங்கள்கிட்ட இல்லாததை நீங்க சாப்பிடவே முடியாது. சாப்பிட முடியுமா? வீட்டுல இல்லாத ஒரு விஷயத்த நீங்க வீட்டுல இருந்துட்டு சாப்பிட முடியுமா? யூ கான்ட். அது மாதிரி உங்கள்கிட்ட இருக்கிறத நீங்க சொன்னாதான் அதை சரிப்படுத்த முடியும். only when you tell what you don't have, then you can correct it. இல்லாததை சாப்பிட முடியாதுன்றது மாதிரி இல்லாததை சொன்னாதான் சரி பண்ண முடியும். நிறைய பேர் வந்து இப்போ உங்க லெவல்லயே சொல்றேன்னு பிரின்சிபலா இருப்பாங்க. அவங்களுக்கு சில ப்ராப்ளம்ஸ் இருக்கும். நான் இன்னொரு ஆச்சரியப்படுற பிரின்சிபல் வந்து சாய் கீதா மேடம். அந்த ஸ்கூல்ல போய் பாத்தீங்கன்னா சாய் கீதா மேடம்க்கு ஒரு பெரிய ரசிகர் மன்றமே இருக்கும். ஆனா அவங்க இங்க வந்து சார் இதை மாத்திக்கணும் சார், சார் அதை மாத்திக்கணும் சார்னு பேசிட்டு இருப்பாங்க. அங்க பாத்தீங்கன்னா அவங்க வந்து அந்த ஸ்கூல்ல இருக்க குறிப்பா பெண்கள் ஆண்கள் குழந்தைகளுக்கு வந்து அவங்க ஒரு லைவ் ஹீரோயின். அவ்வளோ பெரிய ரசிகர் மன்ற மாதிரி வச்சிருப்பாங்க அவங்க ஸ்கூல்ல. ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா இல்ல சார் நான் இதெல்லாம் மாத்திக்க வேண்டியிருக்கு சார். அந்த கான்ட்ராஸ்டிங் இருக்குல்ல, எல்லாரும் நம்மள வந்து பாக்குறாங்க பாராட்டுறாங்க, அப்ப நம்ம கரெக்டா தான் இருக்கோம்னு அங்க நிக்கிறது இல்லை. தன்கிட்ட என்ன மாத்திக்கணும்னு சொல்றது இருக்குல்ல, அதுவே மிகப்பெரிய எக்ஸலன்ஸ். ஸோ வாழ்த்துக்கள் மேடம். கோர்ஸ்ல சந்திப்போம். கோர்ஸ்ல நிறைய நல்ல விஷயங்கள் ஓபன் அப் ஆகும். கெட் ரெடி. யா, தேங்க்யூ. எல்லாத்துக்கும் சேர்த்து வேண்டிங்க மேடம். ஜெயமேரி மேடம். ஓகே, தேங்க்யூ. ஸோ ஹூ இஸ் நெக்ஸ்ட்? வணக்கம் சார், நான் பேசலாமா? எஸ் எஸ் மேடம். என் பேர் கவிதா சுரேஷ். இப்போ நான் வந்து ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல டீச்சரா ஜாயின் பண்ணியிருக்கேன். இனி நெக்ஸ்ட் வந்து பிஹெச்டிக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். எக்ஸலன்ஸ் அப்படின்னா என்ன பொறுத்தளவுல த பெஞ்ச் மார்க். இந்த விஷயத்துல அதுதான் டாப், அதுக்கு மேல அது இல்ல அப்படிங்கறதுதான் எக்ஸலன்ஸ். நான் என்னோட எக்ஸலன்ஸ் அப்படிங்கிறது வந்து எனக்கு இருக்கிற ஒரு சில திறமைகள்ல அந்த இடத்தை அடையணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இப்போ நான் என்ன பொறுத்தளவுல எக்ஸலன்ஸ் அப்படிங்கறத எப்படி பாக்குறேன் அப்படின்னா, வாழ்க்கை அப்படிங்கறது அந்தந்த நேர நியாயங்கள் அப்படின்னு ஜெயகாந்தன் ஒரு வரி சொல்லுவார். அந்த வரி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச வரி. சோ நீங்க சில விஷயங்களை வச்சுட்டு ஐயோ எனக்கு இது கிடைக்கல அப்படியெல்லாம் வந்து வருத்தப்படுறதுல எல்லாம் எனக்கு உடன்பாடு கிடையாது. ஓகே, இன்னைக்கு இதை செய்யணும், இதுல என்ன பெஸ்டோ அதை நான் கொடுக்கணும். அது முடிஞ்சதுன்னா அடுத்த தளத்துக்கு போகணும், அதுக்கு என்ன கற்றல் தேவையோ அதை எடுத்துக்கணும். எனக்கு வந்து மொழிகள் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். நான் பிறந்து வளர்ந்தது கேரளான்றதுனாலே என்னவோ எனக்கு அங்க மலையாளம் ஹிந்தி எல்லாம் கிடைச்சிருச்சு. தாய்மொழி தமிழ் அப்படிங்கறதுனால தமிழும் கிடைச்சிருச்சு. அப்புறம் படிச்சதுல இங்கிலீஷ் இருக்கிறதுனால இங்கிலீஷ். சோ எனக்கு 4 மொழிகள் நல்லா தெரியும். இப்ப வந்து அதுல எக்ஸலண்ட் ஆகணும், அந்த தமிழ் மேல எனக்கு இருக்கிற ஈடுபாட்டுனால இப்ப நான் வந்து பிஹெச்டிக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். இதான் சார். இந்த கோர்ஸ்ல இருந்து நான் என்ன எடுத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா, அந்த ஃபோக்கஸ்ல ஒரு விஷயத்த நம்ம முன்னால கொண்டு போகும்போது அந்த ஃபோக்கஸ்ல ஒரு சில இது இருக்கும், டீவியேஷன்ஸ் இருக்கும். அது வந்து இந்த 5PM சேலஞ்ச் எடுத்ததுக்கு அப்புறம் வந்து என்கிட்ட நிறைய மாற்றங்கள் இருக்கு. என்னோட பர்சனலா நான் நிறைய விஷயங்களை வந்து பண்றேன். அதனால இந்த கோர்ஸ் எனக்கு என்ன கத்து தருமோ அதை நான் கத்துக்கணும். அதான் கோர்ஸ்ல இருந்து நான் எதிர்பார்க்கிறேன். வெரி குட், எக்ஸலென்ட். அவ்வளவுதான். தேங்க் யூ. வெரி குட். கவிதா சுரேஷ்ன்றவங்களை வந்து 5PM ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு வந்து 2 விதமா தெரியும். ஒன்னு கவிதா சுரேஷ்னு தெரியும், 2வது வந்து அவங்க குழந்தைங்க 2 பேர் பேசினதை வச்சு தெரியும்.
2 பேரும் ஒரு ப்ரோக்ராம்ல வந்து பேசினாங்க. மொத்த ஃபேமிலியும் வந்து ரொம்ப யதார்த்தமான தமிழ்ல சொல்லணும்னா அசந்து போச்சு. வாழ்த்துக்கள். தேங்க்யூ. வெல்கம் ஆன் போர்ட். நான் பேசலாமா சார்? எஸ் மேடம், ப்ளீஸ். ரேவதி மேடம் ஆவின் ஸ்டோர் வந்து ஓபன் பண்ணி சொல்லுங்க. வணக்கம், நான் ரேவதி பாலச்சந்திரன். இங்க அவினாஷிலிங்கம் பல்கலைக்கழகத்துல அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா இருக்கேன். சிறப்பு கல்வித்துறையில இருக்கேன். ஆத்ரேயுடைய அம்மா. இந்த பிஎஸ்சி பிஎட் அண்ட் எம்எட் இன் ஸ்பெஷல் எஜுகேஷன், இப்ப பிஹெச்டி இன் ஸ்பெஷல் எஜுகேஷன் பண்ணிட்டு இருக்கேன். இதுதான் என்னுடைய சுருக்கமா. இது ஹஸ்பண்ட் இப்ப டிராவல்ஸ் பிசினஸ்ல இருந்தாரு. இந்த கோவிட் வந்து எங்களுக்குள்ள ஒரு மனமாற்றத்தை கொண்டு வந்து ஸோ வி ஆர் மூவிங் இன் டு ஃபுட் இண்டஸ்ட்ரி. ஆவின்குள்ள போயிருக்கோம். இப்போ என்ன பொறுத்தளவுக்கு எக்ஸலன்ஸ்ன்னு எனக்கு தோன்ற விஷயம் என்னன்னா, மேட்சிங் அ வேல்யூ வாட் எவர் யூ டூ. ஒரு வேல்யூ, உன்னோட பர்சனல் வேல்யூ ஒன்ன வந்து இன்டெகிரிட்டியோட எந்த விஷயம் செஞ்சாலும் திறமையா மட்டும் இல்லாம அதுல ஒரு இன்டெகிரிட்டி, ஒரு சின்ன வேல்யூ வச்சுட்டு செஞ்சோமா நம்ம திறமை மட்டும் அடுத்த உயரத்துக்கு போகாது. அந்த வேல்யூ கூட ஆட் ஆகும் பொழுது அது ஒரு ஒரு வேறு பரிணாமத்துல வெளியில தெரியும். வேல்யூ ஆட் ஆகும் பொழுது அப்படின்னு எனக்கு என்னுடைய இது. சோ என்னெல்லாம் ஒரு சின்ன விஷயம் செய்யும்போது அதுக்கு ஒரு பர்சனல் வேல்யூ நாம ஆட் பண்ணிப்பேன். இதுக்குன்னு எனக்கு ஒரு வேல்யூ வச்சிருக்கேன். இதை இப்படிதான் செய்வேன். எப்படி வேணாலும் வியாபாரம் பண்ணலாம், எப்படி வேணாலும் திறமையா இருக்கலாம், ஆனா அதுக்குன்னு ஒரு வேல்யூ வச்சா மட்டும்தான் அது எக்ஸலன்ஸ்னு என்னுடைய மனசு சொல்லுது. தென் பிளெக்சிபிலிட்டி. எப்ப வேணாலும் இது ஒத்து வரல, இது வந்து மாறுது அப்படின்னா எப்ப வேணாலும் சேஞ்ச் ஆகி அந்த பிரச்சனைக்கு நம்மளுக்குள்ள ஒரு சேஞ்சஸ் கொண்டு வர்றதும் நம்மளை சுத்தியும் அந்த சேஞ்சஸ் அக்செப்ட் பண்றதும் என்னோட எக்ஸலன்ஸ்ங்கிறது தோணுது. சோ எனக்கு எக்ஸலன்ஸ்னு இதுதான் மனசுக்கு படுற விஷயம். தென் எனக்கு இந்த கோர்ஸ்ல இருந்து என்ன வேணும் அப்படின்னா, சீதாலட்சுமி மேடம் நிறைய பேர் இன்னைக்கு நல்லா அட்ரஸ் பண்ணிட்டாங்க. இது நான் இல்லைன்னு எனக்கு திரும்ப திரும்ப கேக்குது. அது ஏன்னே தெரியல, ரொம்ப வருஷமா கேக்குது. நான் சின்ன பிள்ளைல இருக்கும் போது இருந்து கேக்குது. இது நான் இல்ல, இதுல ரேவதி அப்படின்னு கேக்குது. சோ அதை சேஞ்ச் பண்ணணும். தென் கிரைசிஸ்ல என்ன மாதிரி ஒரு பெஸ்ட் எக்ஸலன்ட் யாருமே கிடையாது. சேலஞ்சஸ்ல என்ன மாதிரி ஒரு எக்ஸலன்ட் எதுவுமே கிடையாது. அதுக்கு நார்மலா இருந்தாலும் நம்ம ரொம்ப இதா இருக்கும். அது ஏன் சேலஞ்சஸ்ல மட்டும் நீ எக்ஸலண்டா இருக்க? ஏன் கிரைசிஸ்? எங்க ஹெச்ஓடி அடிக்கடி சொல்ற விஷயம், கிரைசிஸ் பெஸ்ட் கிரைசிஸ் மேனேஜர். அந்த டைம்ல கூப்பிட்டா அந்த கிரைசிஸான டைம்னா கரெக்டா முடிச்சு பண்ணிடுவேன். ஆனா நார்மலா இருக்கும்போது உன்னோட எக்ஸலன்ஸ் ஏன் வெளிப்பட மாட்டேங்குது? எப்பவுமே எக்ஸலண்டா இருக்கணும். அது திறக்கிற ஒரு சாவியா இந்த ப்ரோக்ராம் இருக்கும்னு நினைக்கிறேன். வெரி குட். நீங்க நிறைய பேர் வந்து பலம்னு நினைச்சிட்டு இருக்கிறத நீங்க கரெக்டா அந்த நெயிலிங் ஆன் தி ஃபோர் ஹெட்ன்றத அடிச்சிருக்கீங்க. அதாவது ஒரு பிரச்சனைன்னா சரியா பண்ணிடுவேன் சார் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. பிரச்சனைனா சரியா பண்ணிடுவேன்னு சொல்றவங்க எல்லாரும் சொல்லாம இருக்கிற இன்னொரு விஷயம், பிரச்சனை முடிஞ்சதும் நான் வந்து நார்மல் ஆயிடுவேன் சார்ன்றது. ஆக்சுவலா பிரச்சனைன்றது எல்லா நேரமும் வராது. ஒரு மாசத்துலன்னா ஒரு 5 நாள் வரும், 6 நாள் வரும். ஒரு டஃபஸ்ட் அதை கரெக்ட் பண்ணுவாங்க. மீதி 25 நாள் அவங்க என்ன பண்றாங்கன்றது தான் ரொம்ப முக்கியமானது. அந்த ஏரியாவிலையும் ஒரு எக்ஸலன்ஸ் இருக்கு. அதை வந்து இப்ப பிரச்சனை, நான் ஒரு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கோட் உங்களுக்கு ஒண்ணு சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒண்ணு பிரச்சனை இருக்கணும், இல்ல நான் பிரச்சனையை உருவாக்கணும். பிரச்சனையை உருவாக்கணும்னா அது எனக்கான பிரச்சனையா? அதாவது இப்ப ஒரு உதாரணத்துக்கு 10,000 ஸ்டெப் நடக்கிறதுன்னு பேசணும், அது ஓகே. 20,000 ஸ்டெப் நடக்கணும்ன்றது எனக்கு ப்ராப்ளம் தானே. எனக்கு இருக்கிற ஸ்கெடியூல்ல, எனக்கு இருக்கிற இதுல அது ஒரு ஐ கிரியேட்டட் மை செல்ஃப் அண்ட் ஐ ஃபினிஷ்ட் இட். அதை பண்ணும்போது இப்போ ஒரு 3 மாதம் நான் வந்து 20,000 பண்ணிட்டு வந்துட்டு திரும்ப வந்து 10,000 பண்ணா அது ஏதோ டீ கடைக்கு போய் காஃபி சாப்பிட்டு வர்ற மாதிரி இருக்கு. 10,000ன்றது ஒரு 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 இதாவே இல்லை. அப்ப if there is a problem, fine. If there is a if you don't have a problem, then create one to uncover your personal best. உங்களோட பெஸ்ட் வர்றதுக்கு ஒரு ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணுங்க அப்படின்னு நான் அடிக்கடி எனக்குள்ள சொல்லுவேன். நான் படிச்சதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச வரி அது. ஒண்ணு ப்ராப்ளம் இருக்கணும், இல்ல நீ கிரியேட் பண்ணணும். கிரியேட் பண்ணணும்னா மத்தவங்களுக்கு இல்லை, எனக்குள்ளேயே அதை வந்து பண்ணி அடுத்த லெவலுக்கு அப்புறம் நான் வர முடியும். இப்ப எனக்கு ஒரு 2 வருஷத்துக்கு ப்ராப்ளம் இல்லை, 2 வருஷம் கழிச்சு ஒரு ப்ராப்ளம் வருது, அதனால நான் அடுத்த உயரத்துக்கு வந்தேன் அப்படின்றது சூப்பர்.
ஆனா 2 வருஷம் ஒண்ணும் இல்லாம இருந்தேன்றதும் அதுல ஹிடன் மெசேஜ். அதை நீங்க எடுத்திருக்கிறதே பெரிய விஷயம். அது அந்த மாதிரி நீங்க நான் வந்து ஒரு ப்ராப்ளம் வந்தா அதை பண்றேன்றது ஒரு பக்கம். ஆனா ப்ராப்ளம் இல்லாத நேரங்கள்ல நான் ஏன் சைலண்ட் ஆகுறேன், அங்க ஏன் நான் எதுவும் செய்யாம இருக்கேன் அப்படின்னு கண்டுபிடிச்சதே பெரிய விஷயம். நிறைய பேர் அதை சொல்ல மாட்டாங்க. அந்த அதர் சைடு, அதாவது மைனாரிட்டி நடக்கிறத மேஜரா பேசிடுவாங்க, மெஜாரிட்டியா நடக்கிறத பேசவே மாட்டாங்க. நீங்க அதை பேசியிருக்கீங்க, ஃபென்டாஸ்டிக். தேங்க்யூ. நான் பேசுறேன் சார். ஒரே ஒரு விஷயம் இன்னும் அவங்க சொல்ல வராங்க, சொல்லி முடிச்சதும் கலாபதி ஒரே ஒரு விஷயம் சொல்லலாங்களா? வரேன் மேடம், ஒரே நிமிஷம். ரேவதி மேடம் ஏதோ சொல்றாங்க, சொல்லி முடிச்சதும். இல்ல, என்னோட இது பவர் ஆஃப் அட்ராக்ஷனா லா ஆஃப் அட்ராக்ஷனான்னு தெரியல. நான் சேலஞ்சஸ்ல ஒர்க் பண்றதுனால நிறைய சேலஞ்சஸ் இருந்துட்டே இருக்கு. எனக்கு இதுவே ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்கு. எப்ப பார்த்தாலும் ஒரு சேலஞ்சஸ் என்ன அட்ராக்ட் பண்ணிட்டே இருக்கணும், இங்க பிரச்சனையில கொண்டு போய் நானே என்ன வச்சுக்கிறேனோ அப்படின்னு தோணுது சம்டைம்ஸ். பட் சம்டைம்ஸ் விஷுவலா நிறைய ஒர்க் பண்ணிட்டே இருக்கேன். ஆனா அந்த எக்ஸிகியூஷன் பாயிண்ட்க்கு வந்து அந்த கிரைசிஸ்ல தான் பண்றேன். எனக்கே தெரியுது. என்னோட 3வது பேட்ச் 3 பேட்ச்மே பாக்குறேன். ஒரு காமன் பாயிண்ட் ஒண்ணு எல்லாருமே தொடறோம் சார். எல்லாம் எடுத்துறோம், பண்றோம், ஆனா ஏதோ ஒரு இடத்துல மிஸ் பண்றோம், அப்புறம் பண்ண மாட்டேங்கிறோம், அல்லது பாதியில ஸ்டாப் பண்ணிடுறோம். ஆரம்பத்துல இருக்கிற வேகம் அப்புறம் இல்லை. ஸோ இந்த ஏரியா இருக்குல்ல, இந்த ஏரியாவுக்கு இந்த கோர்ஸ் வந்து ரொம்ப முக்கியமானது. அதாவது உங்க எக்ஸலன்ஸ் உங்களுக்கு தெரியலன்றதுனால தான் நீங்க நிறுத்துறீங்க. உங்க எக்ஸலன்ஸை நீங்க ரியலைஸ் பண்ணிட்டா அங்க ஸ்டாப் பண்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு. ரொம்ப குறைவு இல்லை, ஆல்மோஸ்ட் நில். இப்ப எனக்கு வந்து 10,000 ஸ்டெப்ஸ்ன்றது 2 வருஷத்துக்கு முன்னாடி முதல்ல கீர்த்தி மேடம் தான் ஃபர்ஸ்ட் ஒரு சேலஞ்ச் கொடுத்தாங்க, 10,000 ஸ்டெப்ஸ் டெய்லி நடக்கணும் அப்படின்னு. அன்னையில இருந்து இன்னைக்கு வர போகுது, அது ஸ்டாப்பே ஆகாது. ஏதாவது அது ஸ்டாப் ஆயிருக்குன்னா என் லைஃப்ல அதை விட ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு விஷயம் ஏதோ ஒண்ணு நடந்துட்டு இருக்குன்னு அர்த்தம். அப்பதான் ஸ்டாப் ஆயிருக்கு. அப்ப அது அந்த கன்சிஸ்டன்டா ஏன் நடக்குது அப்படின்றதுக்கு பின்னாடி என்னமோ ஒண்ணு இருக்கு. அந்த தேடல் தான் வந்து எக்ஸலன்ஸோட கனெக்ட் ஆகுது. அதை பாத்துருவோம், எடுத்துருவோம். வெரி குட், தேங்க்யூ. சீதாலட்சுமி மேடம் ஏதோ சொல்ல வந்தீங்க, அவங்க பேசினதும் கலாவதி மேடம் பேசுனாங்க. இல்ல, கவிதா மேம் சொன்னாங்க ப்ராப்ளமே இல்லைன்னா வந்து நம்மளால ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. as ஜெய் சார் said, நானும் வந்து எனக்கு வந்து ப்ராப்ளத்தை வந்து கிரியேட் பண்ணிக்குவேன். இப்போ வந்து அவங்க வந்து 3 நாள் வந்து வாட்டர் ஃபாஸ்டிங் அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்து அதை ஒரு 5 நாளா எப்படியும் கண்டிப்பா அதை பண்ணி ஆகணும் அப்படிங்கிறத நான் எனக்காக 5 நாளா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். பட் அண்ட் ஐ நேம்ட் கிருத்திகா மேடம் கூட ஒன்று நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். இதையே நீங்க வாட்டர் ஃபாஸ்டிங் வைக்கிறீங்க, வாட்டர் ஃபீஸ்டிங் நீங்க வைக்கக்கூடாது. நான் வந்து வாட்டரை வந்து ஃபீஸ்டா எடுத்து ஒன்லி வாட்டர் ஃபார் 5 days அப்படின்னு சொல்லிட்டு அதை செய்து பார்த்தேன். அது முடிச்ச உடனே எனக்கு ரொம்ப வந்து நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ இன்னும் 2 நாள் அப்படின்னு சொல்லிட்டு டோட்டலா ஒரு 9 days நான் கண்டினியூஸா பண்ணேன். அதுக்கப்புறம் அது வேண்டாம், அதுக்கு மேல நீங்க பண்ணக்கூடாதுன்னு எனக்கு சொன்னதுனால நான் வந்து நிறுத்திட்டேன். அதே மாதிரி வந்து ஒரு நாள் ஜெய் சார் வந்து 25,555 அந்த நம்பர் வந்து ஒரு நாள் போட்டிருந்தாரு. ஸோ இதுதான் எனக்கு ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா 10,000ங்கிறது நான் ரொம்ப சாதாரணமா நடக்கக்கூடிய ஸ்டெப்ஸ். சும்மா நான் இருக்கிற இடத்துல 2 சுத்தி வந்தா 10,000 ஈஸியா முடிச்சிருவேன். ஸோ அது 10,000ங்கிறது ஒரு 1 வீக்கு என்னால பண்ண முடியுமா அப்படின்னு நானே எனக்கு ஒரு ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணிட்டேன். கிரியேட் பண்ணிட்டு தொடர்ந்து 1 வீக் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து வேண்டாம், இது உடம்புக்கு அவ்வளோ இது இல்லைன்னு சொல்லிட்டு இப்போ 15,000 எனக்கு அதை வச்சுக்கிட்டு கண்டிப்பா 15,000 இந்த அபோவ் பண்ணணும்ன்றத வச்சிருக்கேன். ஸோ ப்ராப்ளம் வந்து நாம எப்ப பாரு நமக்கு ஒரு சேலஞ்ச் முடிக்க முடியாதது நம்ம நைட் மட்டும் எப்படியாவது முடிக்கணும் அப்படின்னு இருக்கும்பொழுது ஈஸியா நம்மளால இதை அச்சீவ் பண்ண முடியுதுன்னு நான் சொல்லிக்கலாம். தேங்க்யூ. வெரி குட், தேங்க்யூ. குட். நல்ல வேலை நீங்க இப்போ எங்களை பாத்தீங்க. என்ன வந்து இன்னும் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அந்த பழையதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரே 50 இருக்கும். 50,000 எடுத்துட்டு சும்மா எங்க இருந்தாலுமே. அப்போ வந்து ஆனா எனக்கு கார்பரேட் ட்ரைனிங் இருக்கும் பொழுது, கார்பரேட் ட்ரைனிங் இல்லை அப்படின்னா அந்த பிரேக் வர்ற டைம் எல்லாம் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நடந்து போறது அல்லது ஸ்லோ ஜாகிங்ல போறதுன்றது. இப்ப ஈரோடுன்னா ஈரோடுல இருந்து ஒரு 25 கிலோமீட்டர் நான் ஸ்லோ ஜாகிங் போயிட்டு வருவேன். 50,000 ஸ்டெப்ன்றதெல்லாம் ரொம்ப கேஷுவலா நடக்கும். ஸோ அதனால வாழ்த்துக்கள். வெரி குட். எஸ் கலாவதி அம்மா, 99 மார்க் தூக்கத்துக்கு. தேங்க்யூ சார். ஆல் ஆஃப் யூ குட் ஈவினிங். எனக்கு பவர் போயிட்டு வருது, அதனால நான் வேற ஒன்றுல கனெக்ட் ஆகியிருக்கேன். ஓகே, நீங்களே பவரா தான் இருக்கீங்க, வாங்க. நான் வந்து கலாவதி அம்மா,
66 வயசு ஆகுது எனக்கு, அதை சொல்லிடுறேன் முதல்ல நானு. அதனால எனக்கு 63 வயசு வரைக்கும் ஓடி முடிச்சாச்சு. இடையில ஒரு 2 வருஷம் பிரேக் ஸ்டாப் பண்ணியாச்சு. இப்ப பழையபடி ஏப்ரல் 28 உங்கள்கிட்ட சீனியர் சிட்டிசன் கிளாஸ் ஜாயின் பண்ணல இருந்து ஓட ஆரம்பிச்சாச்சு. அதாவது நீங்க சொல்ற எதையுமே எல்லாத்தையுமே நான் கரெக்டா செஞ்சிடுறேன். நானு எதையுமே பெண்டிங் வைக்காம கரெக்டா செஞ்சிடுறேன். ஆனா செய்யறது வந்து நேர்த்தியாவும் அழகாவும் நீட்டாவும் இருக்கணுங்கிறது என்னுடைய விருப்பம். என்னுடைய எக்ஸலன்ஸ் என்னன்னா அதான், நான் எதை எடுத்தாலும் எந்த காரியத்தை எடுத்தாலும் நான் கரெக்டா செய்யணும், நல்லா செய்யணும் அப்படிங்கிறது. அவங்க பாருங்க எவ்வளவு ஒரு கலாவதி அம்மா வந்து ரொம்ப கேஷுவலா ஒரு மிகப்பெரிய விஷயம். நீங்க எல்லாம் செய்யறதே ப்ராப்ளம்ன்றது அது ஒரு பக்கம். நான் செஞ்சு முடிச்சிடுறேன், அதுல எனக்கு ப்ராப்ளமே இல்லை. நான் செய்யறத இன்னும் பெஸ்டா செய்யணும், அதுதான் எக்ஸலன்ஸ். எனக்கு அதுதான் வேணும் இந்த கோர்ஸ்ல இருந்தோம். நீங்க சொன்னீங்கன்னா நான் ஒண்ணு எடுத்தேன்னா அதை செய்யாம இருக்கவே மாட்டேன். இப்ப பாருங்க அவங்க அங்க கன்வின்ஸ் ஆகல பாருங்க, செஞ்சு முடிச்சிட்டேன் அவ்வளவுதான், நான் அத்தி இதுதான் செஞ்சு முடிச்சிட்டேன் ஓவர் அப்படி இல்லை, செஞ்சு முடிச்சிட்டேன். ஆனா இதுதான் பெஸ்டா என்ன, இதை விட பெஸ்டா செய்ய முடியாதா என்ன, அந்த கேள்வி ஒண்ணு உள்ள ஓடிட்டே இருக்கு. வெரி குட், வாழ்த்துக்கள். வெல்கம் வெல்கம் கலாவதி அம்மா. தேங்க்யூ சார். அதாவது என்னோட இருக்க எக்ஸலன்ஸ் என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சு அதை இன்னும் நல்லா வெளியில கொண்டு வந்து அந்த எக்ஸலன்ஸ் வந்து ஒரு 4 பேருக்காவது, அதாவது அது எப்படி சொல்றதுன்னு தெரியல, உபயோகமா இருக்கணுங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். அந்த மாதிரி இந்த கோர்ஸ்ல இருந்து நான் எதிர்பார்க்கிறேன். ஒரு 3-4 பேர் இருக்கீங்க, என்ன முடிவோட வந்திருக்கீங்கன்னே தெரியல. நீங்க, கமலா மாமி, பார்வதி அம்மாள் எல்லாம் இன்னும் இருக்கிறதா தான் நாங்க நினைச்சுக்கிறேன். ஆமா சார், இருக்கிறாங்க சார். அவங்க ஜவஹர் கிருஷ்ணன், நீங்க எல்லாம் வந்து என்ன முடிவோட வந்திருக்கீங்கன்னே தெரியல. இந்த ஏஜ் இஸ் ஜஸ்ட் அ நம்பர்னு எப்ப சொன்னாங்களோ அது நினைக்க உங்க 4 பேர் ஞாபகம் தான் வருது. அதுல வேற அவங்க இப்ப இங்கிலீஷ்ல பேசுறாங்க. இங்கிலீஷ்ல பேசுறது இல்லாம 21 நாள் புதுசா ஏதோ ஒரு சேலஞ்ச் எடுத்திருக்காங்களா, அது வேற கூடிய சீக்கிரம் வரப்போதான். என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. அதாவது வீட்டுல நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ண முடியாம உட்கார்ந்து இருக்கிறதுக்கு காரணம் சொல்ல முடியாம இருக்கிறதுக்கு நீங்க 4 பேர் தான் காரணம். நீங்க 4 பேரும் என்ன பண்றீங்கன்னா, இந்த வயசுல நாங்க பண்ணிட்டு இருக்கோம் பாத்தீங்களா அப்படின்னு கேட்காம கேக்குறீங்க டெய்லி. நிறைய பேரால வந்து அமைதியா உட்கார்ந்துருக்கவே முடியாது. எஸ் மோகன்குமார். இல்ல கரெக்டா தான் சொன்னீங்க. இன்ஸ்பிரேஷன்ன்றது இந்த 40 வயசுக்கு மேல இவங்க கிட்ட இருந்து நம்ம கத்துக்க வேண்டியதா இருக்கு நிறைய விஷயத்துல. பெரியவங்க கிட்ட இருந்து நீங்க ஏஜ் ஜஸ்ட் நம்பர்னு சொன்னீங்க இல்லையோ, இப்ப இவங்க அவங்க 63 அப்படின்னாங்க, அப்போ நீங்க 40 கழிச்சா இப்ப 23 தான் அவங்களுடைய ஏஜ். 66 26 வயசு தான். அதாவது வெளி COVID-19 ஒரே பிரச்சனையா இருக்கு, வெளியெல்லாம் நடக்கக்கூடாது, யாரும் எதுவும் வெளில நடக்காதீங்க அப்படின்னு சொன்னா இந்த 10,000 ஸ்டெப் எப்படி போடுறதுன்னு எல்லாரும் யோசிச்சுக்கிட்டு, நான் மொட்டை மாடியில 8 போட்டு அதுல ஓடிட்டு இருக்கேன். 2 டயரை வச்சு அதுக்கு குறுக்க 8ன்னு போடுறதுக்கு பெயிண்ட் எல்லாம் இருக்கா என்ன, 2 டயர், பெரிய டயர் ஒண்ணு சின்ன டயர் ஒண்ணு போட்டா 8 வந்துருது, தூரம் போட்டா அப்படி ஓடிட்டு இருக்கேன். ஒருத்தங்க பார்த்தா பூஜை அறையிலேயே நான் ஏன் நின்றுகிட்டு பூஜை பண்ணுவேனே, அப்படியே சாமி தான் கும்பிடுறதுன்னு ஆயிடுச்சு, நடந்துகிட்டே பண்ணுவோமேனு 10,000 போட்டேன்றாங்க. என்ன நடக்குதுன்னே தெரியல. ஏஜ் இஸ் ஜஸ்ட் அ நம்பருக்கு மிகப்பெரிய சாம்பிள் வந்து நிச்சயமா இந்த 4 பேரும். இன்னமும் அதுல 2 பேர் இருக்காங்க. அது சபாரத்னம் சார் ஒண்ணு, இன்னொருத்தங்க இல்ல அந்த சீனியர் சிட்டிசன் இந்த கிரெடிட் எல்லாமே உங்களுக்கு தான் சார். ஓகே ஓகே. அந்த சாந்திமணியன் அம்மா கேக்குங்களா சார்? சாந்திமணியன், ஜெயலட்சுமி நிறைய பேர். அதுல கலாவதி அம்மா, நான் மட்டும் இல்ல, குமாரும் ஒரு ட்ரெயினர், 2 பேருமே சேர்ந்துதான் அது பண்ணோம். நல்லா வந்திருந்தது. அது வெரி பர்டிகுலரா அந்த கமலா அக்கா பண்றது ரொம்ப ஓவர். வெரி குட். வாழ்த்துக்கள். தேங்க்யூ. யார் நெக்ஸ்ட் பேசுறீங்க? தேங்க்யூ சார். கவிதா ரமேஷ், சொல்லுங்க மேடம். என் பேர் கவிதா, நான் ஸ்ரீரங்கத்துல இருந்து பேசுறேன். எனக்கு எப்படி பேசணும்னு தெரியல. நீங்களாம் எனக்கு புதுசு. சரி.
எனக்கு இப்ப காய்ச்சலே வந்துருச்சு. ஜெயமேரி மேடம், இங்க இருக்கிறவங்க எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இங்க இருந்து கரெக்டா பாருங்க, 3 மாசம் கழிச்சு இவங்க பேசுறப்ப அந்த முதல் தடவை காய்ச்சலே வந்துருச்சுன்னு சொன்ன பொண்ணா நீங்க அப்படின்னு நம்ம கேட்க போறோம். வெரி குட். பரவாயில்ல மேடம். கவிதா ரமேஷ் மேடம், சாரி, நீங்க வந்து பேசணும் அப்படின்னு முடிவெடுத்து வந்து இப்படி பேச ஆரம்பிக்கிறதே பெரிய விஷயம். போதும், அதுவே நீங்க பேசுனது போதும். உங்களை பத்தி நீங்க சொல்லுங்க. எந்த ஊருன்னு சொன்னீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்றத மட்டும் சொல்லுங்க, நாங்க கேட்டுக்கிறோம். சரி, நான் ஸ்ரீரங்கத்துல இருக்கேன் இப்போ. சரி. எனக்கு வந்து எக்ஸலன்ஸ். அவங்களே இப்பதான் சார் பேசுறாங்க, பயமுறுத்தாதீங்க, கொஞ்சம் இருங்க. இல்ல, நீங்க என்ன படிச்சிட்டு இருக்கீங்களா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லுங்க, கேட்டுக்கிறேன். சரி, ஃபைன். நீங்க பேசுனதே போதும். தட்ஸ் ஃபைன். ஓகே, நம்ம அடுத்ததுல கோர்ஸ் முடியும் போது பார்க்கலாம், ஜம்முன்னு பேசுவோம். ஓகே, தேங்க் யூ. So who is next? மீனா அனில்குமார், மரகதவல்லி மேடம், யாரெல்லாம் இருக்கீங்க? ஐ திங்க் அவ்வளவுதான் போல இருக்கு. 2-3 பேர் தானா? மீனா மேம், மீனா ராஜா, மீனா அனில்குமார், மரகதவல்லி மேடம், கீர்த்திகா, வேற யார் இருக்கீங்க? அவ்வளவுதானே? அவ்வளவுதான். only 4. யா, சரி. மரகதவல்லி மேடம் பேசுறாங்க. எஸ். மரகதவல்லி மேடம் பேசுறாங்க அப்படின்னாலே ஒரு அட்டென்ஷன் வருது எனக்குள்ளலாம். அதாவது ஒரு பெரும் குடும்பத்தினுடைய அடுத்த தொடர். நாங்கெல்லாம் உங்க கூட பேசுறதுன்றது எங்களுக்கு ரொம்ப பெருமையான விஷயம். சொல்லுங்க மேடம். உங்களுடைய வாய்ஸ் ப்ராப்ளம் இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்க ஒண்ணு பண்ணலாம், ஹெட்போன் எடுத்துட்டு பேசி பார்க்கலாம். சூப்பரா கேக்குது. அனைவருக்கும் வணக்கம் சார். இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்கு ரொம்ப நன்றி. எக்ஸலன்ஸ் அப்படின்னு சொல்லி சொன்னா எனக்கு வந்து ஆக்சுவலா என்னன்னு தெரியல. நான் வந்து எல்லாமே வந்து மல்டி டாஸ்க்ல எப்பயுமே பண்ணிட்டே இருக்கேன். எனக்கு வந்து இந்த ஒரு வேலை அப்படின்னு இல்லாம எல்லாத்தையும் பண்றேன், நிறைய வேலைகளை செய்யறது. அந்த மாதிரி நான் எப்ப ஒரே ஒரு வேலையை மட்டும் பண்ணுவேன், எதுக்கு எப்ப பார்த்தாலும் எல்லா வேலையும் கொடுத்துறது அப்படின்னு சொல்லி ரொம்ப குழப்பமா இருக்கும். இவங்க என்ன சொல்றாங்க, நம்மளை எந்த வேலையை நிறுத்த சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து யோசிப்பேன். ஆக்சுவலா எந்த வேலையுமே செய்யாம இருக்கிறதுங்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்ப மெயினா நான் வந்து என்ன ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னா, எனக்கு வந்து கொஞ்சம் டீச்சரா இருக்கிறதுனால என்னோட பசங்களுக்கு நிறைய விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை இருக்கு. வெரி குட். ட்ரெடிஷனல் ஓரியன்டா ஒரு ஸ்கூல் பண்ணணும், எனக்கு ட்ரெடிஷனல் ஓரியன்டா ஒரு ஸ்கூல் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசை. வெரி குட், பெஸ்ட். ஆக்சுவலா அந்த எல்கேஜி எல்லாம் கொண்டு போயிட்டு படின்னு சொல்லி அவங்களுடைய அந்த கிரியேட்டிவிட்டியை அழிச்சிடுறாங்க. பால்வாடி மாதிரி இடத்துலயும் மேக்சிமம் பசங்க சும்மாவே இருந்துடுறாங்க. சோ இந்த ரெண்டும் இல்லாம அந்த ஒரு இப்பெல்லாம் 1.5 வயசுலயே யாராவது தூக்கிட்டு போனா பரவாயில்லன்னு நினைக்கிறாங்க. அவங்க வந்து அந்த எல்கேஜி யூகேஜி போறதுக்கு முன்னாளுக்கான கிரியேட்டிவான விஷயங்களை அந்த பசங்களுக்கு வந்து கத்துக் கொடுக்கணும், இன்க்ளூடிங் நம்மளோட ட்ரெடிஷனல் ஃபுட்டோட. அந்த மாதிரி எனக்கு ஒரு ஆசை இருக்கு. ஆக்சுவலா அதுதான் நான் பண்ணணும். என்னோட எக்ஸலன்ஸ் அப்படிங்கிறது ஒரு ட்ரெடிஷனல் ஸ்கூல் நிறுவனர் அப்படிங்கிற ஒரு பேர் எனக்கு வேணும் அப்படின்னு நான் ஆசை. வெரி குட். உங்களோட எக்ஸலன்ஸுக்கு நீங்க என்ன பண்ணுனா உங்களுக்கு அது கிடைக்கும்ன்றதுக்கு ரெடி ஆயிட்டீங்க. அந்த விஷயத்தை பண்றதுக்கு என்னென்ன எக்ஸலன்ஸ் எல்லாம் வேணும்ன்றது இந்த கோர்ஸ்ல கிடைக்கும். we will find out that. Very good, welcome, thank you. Yes, who is next? Namaskaram sir.
Yes, madam. Meena Raja. Meena Raja. Yes. Yes, sir. From Ambasamudram. So, in Puerto Rico, excellence na, it's like inspiring values and transforming that values. You know, nammala pathomna and the values nam inspire ஆயிட்டிருக்கும். So, அந்த values நம்ம எடுத்துட்டு நம்ம அதை எப்படி transform பண்றது, that is excellence அப்படின்னு நினைக்கிறேன். And இந்த கோர்ஸ் வந்து இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ஒன் மோர் ஆப்பர்ச்சுனிட்டின்னு எடுத்துக்கிறேன். இது எப்படின்னா என்னை பத்தி இன்னும் கொஞ்சம் ஆழமா தெரிறதுக்கும், என்னுடைய பிளஸ் இன்னும் கொஞ்சம் மெருகேற்றுறதுக்கும், என்னோட மைனஸ் எல்லாம் டெலீட் பண்ணி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்டா இருக்கணும் தான். வெரி குட், வெரி குட். மீனா ராஜா மேடம்ன்றவங்க வந்து ஆல்ரெடி ட்ரெயினர், ரொம்ப எக்ஸலண்டா பண்ணிட்டு இருக்கிறவங்க. ஆனா ஒரு ஹால்மார்க் ட்ரெயினர் அப்படின்றவங்களோட ஒரு ஹால்மார்க் என்னவா இருக்கும் அப்படின்னா, இன்னமும் கத்துக்கணும் அப்படின்றது எப்ப வந்து வருதோ அவங்கதான் they are eligible for training. இல்லைன்னா என்ன ஆகும்னா, ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி, 10 வருஷத்துக்கு முன்னாடி, 5 வருஷத்துக்கு முன்னாடி கத்துக்கிட்ட விஷயங்களை சும்மா ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கும். மாடு அசை போடுறத சொல்லுவாங்க, கவனிச்சிருக்கீங்களா? உள்ள என்ன வச்சிருக்கோ அதை எடுத்து அசை போடும். அது வந்து ஒரு ஃபினிஷ்டு ப்ராசஸ். அதை எடுத்து அசை போட்டுக்கிட்டே இருக்கும். சில ட்ரைனர்ஸ் நான் பார்த்துருக்கேன், 5 வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ கத்துட்டு இருப்பாங்க, 5 வருஷமா கவனிச்சா 5 வருஷமா அதே விஷயத்த பேசிட்டு இருப்பாங்க. தட் இஸ் மோர் லைக் அந்த அசை போடுதல்ன்ற வார்த்தைக்கு ரொம்ப நிகரான அது ஒரு ப்ராசஸ். பட் ஒரு சக்சஸ்ஃபுல் ட்ரெயினர்னா கன்சிஸ்டன்ட் லேர்னிங் வந்து அவங்கள்ட்ட நடந்துட்டே இருக்கும். ஸோ அதுல நிச்சயமா மீனா மேடம் வந்து ஒரு சாம்பிள். வெல்கம், வெல்கம் மீனா மேடம். we will travel together. Yeah, thank you. Who is next? I think Meena Anil Kumar and Kirti. ரெண்டு பேர் தானா? ஆமா. Okay. Meena Anil Kumar மேடம், நீங்க சொல்றீங்களா? Yes sir. I'm Meena Anil Kumar. I'm in Chennai right now. So ஒரு business consultant இருக்கேன். And excellence அப்படின்றது இப்போ நீங்க இந்த கோர்ஸ் டிக்ளேர் பண்ணிட்டு அந்த இதுல எக்ஸலன்ஸ் பத்தி என்ன நான் பண்ணணும் அப்படின்றத யோசிக்கும் போது ஐ ஃபெல்ட் எக்ஸலன்ஸ் வந்து ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸா இருக்கணும். இட் cannot be ஒன் அச்சீவ்மெண்ட் அண்ட் தென் ஸ்டாப்பிங். அதுக்கப்புறம் திரும்ப அதை தூக்கி அப்படியே ஒரு மூலையில வச்சுட்டு திரும்ப அடுத்த வேற ஏதாவது ஸ்லோ டவுன் பண்ணிட்டு அப்படி இல்லாம இட் ஷுட் பி அ கண்டினியூஸ் ப்ராசஸா இருக்கணும் அப்படின்றது ஒண்ணு எனக்கு தோணுச்சு. அந்த ஸ்ட்ரைவிங் ஃபார் கெட்டிங் த குட் திங்ஸ், எக்ஸலன்ஸ் அச்சீவ் பண்றது, டூயிங் த பெஸ்ட், ஆல் தோஸ் திங்ஸ் வி ஹவ் சீன். எக்ஸலண்ட் அந்த சூப்பரா பண்ணிருக்கீங்க, நல்லா பண்ணிருக்கோம் எல்லாமே கேட்டுட்டோம். பட் கண்டினியூஸ் ப்ராசஸா இருக்கா அப்படின்றத பார்க்கும்போது ஐ ஆல்வேஸ் சீயிங் அ சர்ஜ் இன் லைக் இட்ஸ் கோயிங் டவுன் அண்ட் கம்மிங் அப். அந்த மாதிரி தான் இருக்கு. ஐ வாண்ட் டு ஷோ இட் இன் அ கண்டினியூஸ் ஒரு, அதுதான் வந்து எனக்கு இப்ப ரொம்ப தோணுன ஒரு விஷயம். வெரி குட். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் தான் வந்து எக்ஸலன்ஸ்ன்றத ஃபர்ஸ்ட் லைன்ல நீங்க சொல்லிட்டீங்க. அதுல அந்த ஒரு வேவ் ஃபார்மேஷன் வராம கான்ஸ்டன்ட் growth இருந்ததுன்னா நல்லா இருக்கும்ன்றது உங்களுடைய ஒரு பார்வை. வெரி குட், குட், வெரி குட், தேங்க்யூ. ஸோ ஐ திங்க் கீர்த்தி இஸ் த லாஸ்ட் ஒன். இன்னும் வேற யாரும் இருக்கீங்களா இல்ல கீர்த்தி தானா? வாங்க, வெல்கம். கவிதா ரமேஷ், சொல்லுங்க. நான் யாருக்கு என்னால எந்த தொந்தரவும் வரக்கூடாதுன்னு நினைப்பேன் நானு. வெரி குட். அதுதான், அவ்வளவுதான். நான் வந்து ஒரு நிறைய விஷயம் மாத்திக்கணும்னு நினைக்கிறேன். அத நான் மாத்திக்கணும். சரி, இதுக்கே மூச்சு வாங்குதே. நீங்க உங்ககிட்ட எல்லாரும் பேசுறப்ப எல்லாத்துக்கிட்டே இருந்து ஒண்ணு கத்துக்கிறேன். அப்புறம் வந்து அது வந்து அது என்ன சொல்றது, நம்மளுக்கே அது ஆன்சரும் இருக்கு. அதுலயே நம்மளுக்கு நம்ம செயல்படுத்தணும். அப்புறம் வந்துட்டு நிறைய பேசணும்னு நினைச்சேன், எல்லாம் மறந்து போச்சு. சரி, எல்லாம் புதுசா இருக்கு எல்லாம். நீங்க
என்னை பத்தி சொல்லணும்னா நாங்க வந்து ஆன்லைன் பிசினஸ் 5 வருஷமா பண்ணிட்டு இருக்கேன் நானு. வெரி குட். சாரீஸ் ஜுவல்லரிஸ் பண்ணிட்டு இருக்கோம். அது எப்படி ஆரம்பிச்சோம்னா, நேத்தி ஒருத்தவங்க சோப்பு வித்தாங்கல்ல, மலேசியால இருந்து ஆர்டர் வந்தா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு. அதே உங்களுக்கு நான் சொல்றேன், நான் பில்லிங்ல முத தோடு ஒண்ணு கத்துக்கிட்டேன் ஒருத்தவங்க கிட்ட இருந்து. எனக்கு கைவினை பொருள் செய்யணும்னா ரொம்ப பிடிக்கும், கை தோடு இதெல்லாம். அப்ப சும்மா கத்துக்கிட்டு Facebookல என்னோட தங்கச்சி போட்டதுக்கு வெளிநாட்டுல இருந்து, பாகிஸ்தான்ல இருந்து ஒரு ஆர்டர் வந்தது. யாருன்னே தெரியாது. 25,000க்கு வந்துச்சு. எவ்வளவுக்கு? 25,000க்கு வந்தது. அதுல இருந்து என்னோட இது ஆரம்பிச்சிச்சு. நானு என்னோட தங்கச்சி 2 பேரு சேர்ந்து ஆரம்பிச்சோம். அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா வளர்ந்து இன்னைக்கு ஒரு கடை வச்சிருக்கோம், துணி கடை வீட்லயே நகர்ல. என் தங்கச்சி வச்சிருக்கு, நான் இங்க ஸ்ரீரங்கத்துல இருந்து ஆன்லைன்ல தான் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப எனக்கு என்னன்னா, நான் வந்து ஒரே இடத்துலயே நிக்கிறேன். அவங்க 2-3 பேர் கடலூர்ல இருந்து ஒருத்தவங்க பேசினாங்கல்ல, ஒரு வட்டத்துக்குள்ளேயே இருக்கேன்னு. வட்டத்துக்குள்ளேயே இருக்கேன், அதை விட்டு வெளியில வரணும். நான் வந்து இப்போ ஒருத்தவங்களை நம்பிதான்னா அவங்க கைய புடிச்சிட்டு தான் நான் போறேன். அவங்க கைய விட்டுட்டு நான் தனியா நடக்கும். அதுக்கு வந்து நீங்க சொல்றதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் தான் புரியுது. அத வந்து செயல்படுத்தணும். எனக்கு இப்ப 3 விஷயம் நானு உங்களுக்கு கொரோனா வந்துச்சுல, அன்னைக்குதான் நான் ஒருத்தவங்க அழுதாங்கல்ல, ஆஷாவா, அதுதான் ஜூம் மீட்டிங். ஆஷா பாகிராஜ். அன்னைக்கு நைட் கூட நான் உங்களுக்கு மெசேஜ் போட்டிருந்தேன். அப்புறம் கீர்த்தி, அவங்களதான் எனக்கு Facebookல தெரியும். எனக்கு பழக்கம் கிடையாது, சும்மா பாப்பேன், அவ்வளவுதான். அவங்க பேசுறது, நீங்க பேசுறது, எல்லாரும் பேசுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நல்லவங்க கூட இருந்தோம்னா நம்மளும் நல்லது ஒட்டிக்கும்பாங்க. அது மாதிரி உங்க கூட இருக்கிறதுனால எனக்கும் நானும் அடுத்த ஸ்டேஜுக்கு போகும். அப்புறம் வந்துட்டு நிறைய சொல்லணும்னு நினைச்சேன், எல்லாம் மறந்து போச்சு எனக்கு. நான் 1.5 வருஷம் படுக்கையா இருந்தேன். இந்த கொரோனால 2 விஷயம் நடந்திருக்கு. ஒண்ணு உங்க எல்லாத்தையும் பார்த்தது, இன்னொன்னு முன்னாடி என்னால நடக்கவே முடியாது. 10 நிமிஷம் கூட நடந்தேன்னா வேர்த்து கொட்டி கீழே மயக்கம் போட்டு விழுந்துருவேன். இப்ப இந்த கொரோனானால நான் நடக்கிறேன், நல்லா எழுந்திருச்சு முன்னாடி ஒரு 10 நிமிஷம் நடந்தாவே அவ்வளவுதான். இப்ப வந்து இந்த கொரோனா டைம்லயும் என்னோட பசங்க, தங்கச்சி பசங்க இவங்க எல்லாம் வந்ததுனால அவங்களால நான் எழுந்திருச்சு நடக்கிறேன். எல்லா வேலையும் முன்னையோட இப்ப நல்லா பெட்டரா இருக்கேன். இப்ப உங்களை பார்த்ததுனால இன்னும் கொஞ்சம் நல்லா இருப்பேன்னு தோணுது. அதெல்லாம் கொஞ்சம் மாத்திக்கணும். எனக்கு நான் ஒரு சோம்பேறி, அதெல்லாம் கொஞ்சம் மாத்திக்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு கொண்டு போங்க எங்கேயாவது, அது என்னதான் அடுத்த ஸ்டேஜுக்கு. அதான், வேற ஒண்ணும் இல்ல, வேற தெரியல எப்படி சொல்லணும்ட்டு. நீங்க எவ்வளவு நல்லா பேசுறீங்கன்றது இங்க இருக்கிறவங்க உங்களுக்கு இப்ப ஃபீட்பேக் கொடுப்பாங்க பாருங்க. அதாவது நீங்க எனக்கு தெரியல, நான் பேசுறேன்னா என்னன்னு தெரியல அப்படி எல்லாம் சொல்றீங்கல்ல, நீங்க எவ்வளவு சூப்பரா பேசுறீங்கன்றது இங்க இருக்கிறவங்களே உங்களுக்கு சொல்லுவாங்க. கொஞ்சம் கேளுங்களேன். நான் சொல்றேன், காய்ச்சல் வந்துருச்சு. நானும் அதான் சொல்ல வந்தேன். கவிதா மேம் வந்து ஒரு செல்ஃப் டெவலப்மெண்ட் கிளாஸ் எடுத்திருக்கீங்க. இப்ப நடக்க முடியாது, நடக்க ஆரம்பிச்சிருக்கேன், நிறைய விஷயங்கள் நான் வந்து இந்த கொரோனால எழுந்து வந்திருக்கேன். இதோட ஒரு ஒரு 25,000 ரூபாய் ஆர்டர் எடுத்து நாங்க பிசினஸ் பண்ணிருக்கோம். இதோட ஒரு செல்ஃப் டெவலப்மெண்ட் கிளாஸ் யாரால எடுக்க முடியும்? சூப்பர். ஆமா, உங்களுக்கு அஜோரம் நம்பவே முடியல. சூடாயிடுச்சு எப்படி சொல்றது தெரியல. நாளைக்கு எல்லாரும் பழகிடுவோம். நாளைக்கு எல்லாரும் பழசுதான். நாளைக்கு எல்லாரும் பழசு, இன்னைக்குதான் புதுசு. வாங்க பழகலாம் எல்லாரும். பழக வந்த நாங்க எல்லாம் வந்து ஸ்ரீரங்கம் வந்தா கண்டிப்பா வீட்டுக்கு வாங்க. நான் இப்போ கோபுரம் காட்டுறேன். நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். நான் கோபுரம் காட்டுறேன். எங்க வீட்டுல இருந்து இப்படி கையற்ற தூரம் தான். ஓகே, வரோம். நானு ஸ்ரீரங்கம் கோவிலுக்கு வருவேன், ஒண்ணு கோவில் பார்க்கறதுக்கு வருவேன். கோவிலுக்கு எதிரில அந்த ஒரு காஃபி கடை இருக்கே,
அதுக்கு பக்கத்து வீடுதான். பக்கத்து வீடுதான். ஓகே, வந்துடுறேன். நாங்கெல்லாம் வரும்போது சொல்லிட்டே வரோம். 5 PM ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாமே பக்கத்து வீடு. ஆதவா அபார்ட்மெண்ட். யார் வந்தாலும் வாங்க. ஓகே, உங்களுடைய அதாவது இன்னைக்கு எல்லாரும் பேசினாங்க, எல்லாருமே நல்லா பேசினாங்க. ஆனா கவிதா ரமேஷ் வந்து 1 இன்ச் எக்ஸ்ட்ரா அழகா பேசினாங்கன்றதுதான் யதார்த்தம். அதான் உண்மை. பேச தெரியலன்னு சொல்லிட்டா இவங்க இப்படி பேசுறா. பேச தெரிஞ்சா இப்படி பேசுவாங்க. ரொம்ப அழகா பேசிட்டாங்க. ரொம்ப அழகா பேசிட்டீங்க. யதார்த்தம் தான் அழகு. நீங்க பேசின அத்தனையிலையுமே யதார்த்தம் இருந்தது. நிறைய என்ன ஆகும்னா பேச்சை கத்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணி யதார்த்தத்தை விட்டுருவாங்க. கொஞ்சம் அந்த போலியான கௌரவம் எல்லாம் ஏதாவது பேச்சுல சேர்ந்துரும். சேர என்ன ஆகும்னா பேச்சோட அழகு போயிரும். சும்மா பேச்சு தன்மையோட அழகுதான் வரும். அதை வச்சுட்டு என்ன பண்றது? நீங்க யதார்த்தமா பேசுனீங்கல்ல, அதுதான் சூப்பர். நீங்க யதார்த்தமா பேசுனீங்கல்ல, அதான். எஸ், தேங்க்யூ. வெல்கம் கவிதா ரமேஷ். போவோம் நம்ம இதுல. இந்த கோர்ஸ்ல உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். எஸ் முருகானந்தம் சார். குட் ஈவினிங் டு ஆல். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் சார். கேக்குது, சூப்பரா கேக்குது, சொல்லுங்க சார். நான் உங்களை சந்திச்சதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் உங்களை வந்து மீட் பண்ணது வந்து சசி மதுரை சசி ட்ரைனிங்ல இது பண்ணேன். நான் ஜெய் விஸ்வாவோட ஃபாதர். யாரோட? ஜெய் விஸ்வா. ரைட். எஸ் இப்ப தெரியுது. எஸ் இல்ல அப்பாவை சொல்லி தான் பையனை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறோம். இப்ப பையனை சொல்லி அப்பா இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறோம். பேசிக்கலி பிசினஸ் மேன் சார். ஆல்ரெடி பிரிண்டிங் ப்ரெஸ் ஒன்று ஆரம்பிச்சு ஓரளவுக்கு எல்லாருக்கும் தெரியும். சிவகங்கையை பொறுத்தவரைலாம் எல்லாருக்கும் வந்து பிசினஸ் ப்ரெஸ்னா என்ன எப்படி ஓரளவுக்கு. அப்புறம் அதுக்கு பின்னாடி அந்த இதுல இருந்து அதை பிரதர் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு நான் வந்து வாட்டர் பியூரிஃபையர் இந்த ஹோல்சேல் பண்ணிருக்கேன். நீங்க அது வந்து மதுரையில வச்சிருக்கேன். சிவகங்கை காரைக்குடி 3 இடத்துல பிரான்ச்சஸ் ஓரளவுக்கு பண்ணிட்டு இருக்கேன். ஆனா அந்த அளவுக்கு பெஸ்டா பண்றேனாங்கிறது எனக்கு தெரியல. என்னோட பெஸ்ட் என்னங்கிறத நான் என்னோட யூனிக்னஸ் என்னங்கிறதையும் நான் வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதுக்குதான் இந்த கோர்ஸ். அதை வந்து நான் இன்னும் பெஸ்டா பண்ணணும். அதுக்கு உங்களோட அந்த 5 PM ஃபேமிலிக்கு வந்ததுக்கு பிறகு என்னோட இது வந்து நிறைய மாறி. முதல்ல வந்து நான் எப்படின்னா ஒரு கம்ஃபர்ட் ஜோன், நான் அந்த ஆனந்த் எல்லாம் வந்து என்னன்னா ஒரு கம்ஃபர்ட் ஜோன்லயே அதுல இருந்து வெளியில வரணும்னு பார்த்தேன். நிறைய விஷயங்கள் வந்து இப்ப நான் கன்சிஸ்டன்டா பண்ண ஆரம்பிச்சேன். வெரி குட் சார், எக்ஸலென்ட். பாப்போம் நம்ம கண்டிப்பா இந்த கோர்ஸ்ல உங்களுக்கு நிறைய கிடைக்கும். சார் ப்ளீஸ் சொல்லுங்க சார். நீங்க சொல்லுங்க. இல்ல இந்த கோர்ஸ், அதாவது இந்த கோர்ஸ் நான் டிசைன் பண்ணும்போது நீங்க கவனிச்சீங்கன்னா எல்லாத்துக்கும் கோர்ஸ் இருக்கும். ஆனா எக்ஸலன்ஸுக்கு எங்கேயாவது கோர்ஸ் இருக்கா அப்படின்னு பார்த்தா இருக்காது. எக்ஸலன்ஸுக்கு ஒரு கோர்ஸ் வேணும். ஏன்னா நிறைய பேருக்கு எக்ஸலன்ஸ் இருக்கு தெரியறது இல்லை. நிறைய பேர் வந்து இருக்கிறத கவனிக்கிறது இல்லை. நிறைய பேர் வந்து இருக்கு தெரியும் ஆனா யூஸ் பண்றது இல்லை. அந்த 20% மட்டும்தான் இருக்கிறத உணர்ந்து அடுத்த உயரத்துக்கு குயிக்கா போயிடுறாங்க. 80% வந்து தடுமாறிட்டே இருக்காங்க. அந்த 80%ல இருந்து 1% இப்ப 21 நோக்கி போனாலும் நமக்கு பெரிய சக்சஸ் தான். அதை நோக்கிதான் நம்ம வந்து இந்த கோர்ஸையே நகர்த்துறோம். அதனால நம்ம கிட்ட என்ன இருக்கு, அப்ப இந்த கோர்ஸ் எதை பத்தியதா இருக்கும்? நிச்சயமா வந்து வெளி உலகத்தை பத்தியதா இருக்காது. இந்த கோர்ஸ் நமக்கானது, நம்மளை பத்தியதா இருக்கும். அப்ப உங்கள்கிட்ட இருக்கிற ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கணும்னா எப்படி கண்டுபிடிப்போம்? கேள்விகள் நிறைய இருக்கும், நம்மை துளைக்கிற கேள்விகளா இருக்கும். நம்ம வந்து கொஞ்சம் அது நம்ம கலோக்கியலா ஒரு லாங்குவேஜ்ல சொல்லணும்னா சம்மட்டி அடியா இருக்கும் அந்த கேள்விகள். அப்புறம் நம்ம இன்னும் யதார்த்தமா ஒரு வார்த்தையில சொல்லணும்னா நம்ம லட்சணம் என்னன்னு நமக்கு தெரிவிக்கிற ஒரு கேள்வியா இருக்கும். ஏன்னா அப்படி இருக்கும்போது தான் இதுல இருந்து இன்னும் நான் நிறைய இடங்களுக்கு போகணுமே அப்படின்ற ஒரு சிந்தனைகள்லாம் நமக்கு வரும். ஸோ அதனால அதுல பார்க்கும்போது உங்களுடைய எனக்கு அடுத்த லெவலுக்கு போறதுக்கு அப்படின்னு நீங்க கிளியரா இருக்கீங்க இல்லையா, அது ஒரு நல்ல விஷயம்.
ஸோ அதனால இந்த கோர்ஸ்ல நிச்சயமா ஐ கெஸ் உங்களுக்கானது கிடைக்கும். ஐ திங்க் 3rd or 4th day will be turning point for you. 3வது நாளும் 4வது நாளும் மிக மிக முக்கியமானது. 9 நாளுமே முக்கியம்தான். அந்த 3வது 4வது நாள் வந்து அந்த கிரக்ஸ்னு ஒரு அச்சு, கோர்ஸனுடைய அச்சு. அதனால அது நல்லா எக்ஸலண்டா பண்ணுங்க. வெல்கம். தேங்க்யூ. யா ஓகே. எஸ் கீர்த்தி. 3 years பேக் இந்த டைமை நான் நினச்சிக்கிறேன். ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட நவம்பர் மாதம் தான் மீட் பண்ணோம். அப்போ வந்து என்னோட எக்ஸலன்ஸ் என்ன அப்படிங்கிறப்ப நீங்கள் உங்களுக்குள்ள ஒரு ட்ரெயினர் இருக்காங்க அப்படின்னீங்க. நான் நிஜமாவே அதை நீங்கள் ஜோக் அடிக்கிறீங்களா என்ன கிண்டல் பண்ணுறீங்களான்னு நினச்சேன். இப்போ வந்து நெமுரு அந்த ஹெப்டா செஷன்ஸ் NLP செஷன்ஸ்னு நான் ஸ்டாப்பாக ஓடிட்டுருக்கேன். ஆல்மோஸ்ட் 1 month 1 day கூட டைம் இல்லாமல் செஷன்ஸ்லேயே இருக்கேன். அப்படிங்கிறது வந்து யூ ஃபவுண்ட் இட் ஆல்ரெடி அப்படிங்கிறது தான் நான் இது ஃபீட்பேக்காக கொடுக்கணும் அப்படின்னு. இப்போ வந்து என்னை பொறுத்த வரைக்கும் எக்ஸலன்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு பேஷன், ஒரு கிரியேட்டிவிட்டி, ஒரு யூனிக்னஸ், அதை ஒரு கமிட்மெண்ட்டோட செய்யறது, அதை வந்து நான் ஸ்டாப்பாக செய்யறது, இது எல்லாமே செய்யறது தான் எக்ஸலன்ஸ் அப்படிங்கிறது. அது வந்து சொசைட்டி கான்ட்ரிபியூட் பண்ணும். எதுவுமே நம்ம ஜாபா பண்ணாமல் அது எந்த அளவுக்கு நம்ம சொசைட்டிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறோம் அதுதான் எக்ஸலன்ஸ். நம்ம எவ்வளோ உள்ள இருந்தாலும் அது கான்ட்ரிபியூட் பண்ணலைன்னா அது வந்து எக்ஸலன்ஸ் இல்லை அப்படிங்கிறது என்னோட பார்வை. அடுத்து வந்து ஹூ ஆம் ஐ அப்படிங்கிற கொஸ்டின் எனக்கு உண்டு. அவ்வளோதான். ஓகே. உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். இப்போ உங்களை பார்த்துட்டு நீங்க வந்து உங்களுக்குள்ள ஒரு ட்ரெயினர் இருக்காரு அப்படின்னு சொன்னது வந்து எப்பவுமே நான் இது இப்போ நீங்க இந்த டாபிக் எடுத்ததுனால எல்லாருக்குமே சொல்லிடணும்னு நினைக்கிறேன். இப்ப எப்பவுமே இப்போ இங்க கவிதா சுரேஷ் இருக்காங்க, மீனா ராஜா இருக்காங்க, இன்னும் நிறைய பேர் இருக்கீங்க, முருகானந்தம் சார் பேசினாரு, கலாவதி வெங்கடேசன் இருக்கீங்க. எப்பவுமே மனிதர்களை நான் பார்க்கும் பொழுது எனக்கு மனிதர்கள் தெரிவதில்லை. மனிதர்கள் என் கண்ணுக்கு தெரியறதில்லை. நீ என் கூட பேசுறவங்க வேணா நான் வந்து கிருத்திகா பேசுறேன், நான் வந்து கலாவதி அம்மா பேசுறேன் உங்கள்கிட்ட அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கலாம். ஆனா எனக்கு அப்படி தெரியாது. எனக்கு என்ன தெரியும் அப்படின்னா, ஒரு NLP ட்ரெயினரா 23 வருஷங்கள் அப்படின்னு எடுத்தோம்னா எனக்கு பார்வையில என்ன தெரியும் அப்படின்னு யோசிச்சு பார்த்தா, உங்களுக்குள்ள இருக்கிற அந்த திறமை அது வெளியில வராம எந்த இடத்தை நோக்கி வீணா நகர்ந்துகிட்டு இருக்கு, அல்லது வெளியில வந்தாலுமே கூட ஏன் இன்னும் ஃபுல்லா வரல, இன்னும் எங்க வந்து அது தடுமாறிட்டு இருக்கு, இது மட்டும்தான் எனக்கு தெரியும். இதுல சில விஷயங்கள் வந்து நம்ம கோடு காமிச்சாலே சில பேர்லாம் எழுந்து வந்துருவாங்க. அவங்க வேற லெவலுக்கு நம்ம நினைச்சே பார்க்க மாட்டோம், அப்படி மஷ்ரூம் ஆவாங்க. இப்ப கவிதா ரமேஷ்ன்றவங்க பேசுறதுக்கு கொஞ்சம் தடுமாறுனாங்க. நான் வந்து ஒரு 3 மாசம் கழிச்சு பாருங்க ஜெயமேரி மேடம்னு சொன்னேன். 3 மாசமாவது 1ஆவது ஒரு 10 நிமிஷத்துல வந்து எப்படி நிக்கிறாங்க பாருங்க. அப்ப கோடு காமிச்சா போதும், அவங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுக்கணும் நாம. நீங்க வந்து அவங்க கொஞ்சம் தடுமாறுறாங்கன்னும் போது அவங்கள ரொம்ப பேசுங்க உடையும் கிடியம்லாம் சொல்லாம அவங்களுக்கு ஒரு சின்ன ஸ்பேஸ் கொடுத்தோம்னா அவங்க அதுல இருந்து ரெடியாகி வந்துருவாங்க. அந்த வர்ற வேகம் வந்து சில பேருக்கு பிரமிப்பா இருக்கும், இவங்களா இது அப்படின்ற லெவல்ல இருப்பாங்க. அதே மாதிரி அதற்கு இன்னொரு கேட்டகரி பீப்புள் இருப்பாங்க. அவங்களுக்கு நம்ம கூட டிராவல் பண்ணணும், அவங்களுக்கு அப்பப்ப சொல்ல வேண்டி இருக்கும். அது சொல்றதை எடுத்துக்குவாங்க, எடுத்து சரி பண்ணிட்டே வந்து ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவங்க ஸ்ட்ராங்கா நிற்பாங்க. இந்த மாதிரி 2 வகையான மனிதர்களால தான் இந்த உலகம் நிரம்பப்பட்டது. நீங்கெல்லாம் வந்து முதல் கேட்டகரி, அந்த கோடு காமிச்சா போதும் அடுத்ததுக்கு போயிடுவீங்க. நான் அதனால்தான் ஒரு முறை ஃபர்ஸ்ட் டைம் எழுதியிருந்தேன், கற்றலின் ராட்சசி அப்படின்னு எழுதியிருப்பேன். ஸோ அது அந்த மாதிரி கத்துக்கிறதுல ஃபோக்கஸ் இருக்கிறது எக்ஸிகியூஷன்லயும் வந்துருச்சுன்னா நிச்சயமா உங்களுக்கான ஒரு சிறப்பான எதிர்காலம் அமையும்ன்றது தான். இப்ப நெமுரு வந்து ஒரு பெரிய, என்னை பொறுத்தளவு உங்களுடைய கரியர்ல வந்து நெமுரு அப்படின்றது ஒரு பெரிய விஷயம். ஏன்னா மனுஷங்க தூங்க முடியாம கஷ்டப்படுறாங்க. தூங்க வைக்கிறது அப்படின்றது சாதாரண விஷயம் இல்லை. ஒரு கோர்ஸ் அட்டெண்ட் பண்றேன், அந்த கோர்ஸ் முடிச்சதும் இப்ப நான் நல்லா தூங்குறேன். கலாவதி அம்மா அன்னைக்கு பேசும்போது ஒரு வார்த்தை சொன்னாங்க, 9 மணி ஆயிடுச்சு வரீங்களா வரலையா அப்படின்னு பிரபாகரன், சுமதி பிரபாகரன், நித்திலன்ட்டு கேக்குறாங்க. வரல அப்படின்னா போங்க நீங்க, நான் போய் தூங்குறேன்ட்டு போறாங்கன்றதை விட ஒரு பெரிய சக்சஸ் என்ன இருக்க முடியும் ஒரு கோர்ஸ். ஒரு ஆளுமை வந்து தூக்கம் எனக்கு முக்கியமானது, மீதி எல்லாம் அப்புறம். எங்க அப்பாவை பத்தி நான் அடிக்கடி சொல்லுவேன். எங்க அப்பா வந்து 9 மணி ஆச்சுன்னா அவர் அதுக்கப்புறம் நீங்க என்ன அந்த ப்ரோக்ராம் இருக்கு அது இருக்கு இது இருக்கு, வேர்ல்டு கப் வந்து முடியறதுக்கு 11 மணி ஆச்சு, அவர் பாத்துக்கிட்டு இருந்தாரு. 9 மணி 9:15 எந்திரிச்சு போயிட்டாரு.
போய் அவர் போயிட்டு கப்பு வின் பண்ணா காலையில் தெரிய போகுது இதுல என்ன இருக்கு அப்படின்ட்டு போயிட்டு. அந்த தூக்கம் வந்து முக்கியமானது உடம்புக்கு, அதை கெடுக்க கூடாது அப்படின்றத வந்து ஒரு கோர்ஸா எடுத்து பண்றீங்கன்றது ரொம்ப பெரிய விஷயம். சோ வாழ்த்துக்கள். ஐ திங்க் எல்லாரும் பேசிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு 2 வார்த்தை. கவிதா ரமேஷ் வந்து ஸ்ரீரங்க கோபுரத்தை நம்மளுக்கு காமிச்சிட்டு இருக்காங்க இப்ப லைவா. கரெக்ட். கவிதா ரமேஷ், தேங்க்யூ. கட்டடம் வெறும் கட்டடம் வந்து கோபுரம் இல்ல, எண்ணங்களால கட்டப்படுறதுதான் கோபுரம். ஸோ அவங்க வந்து அந்த அந்த கட்டடத்தை காண்பிச்சாலும் அவங்க இங்க பேசினாங்க பாருங்க, அந்த உயரம் தான் எனக்கு இன்னும் மலைப்பா இருக்கு. வெரி குட். தேங்க்யூ கவிதா ரமேஷ், தேங்க்யூ. எல்லாரும் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு யாரு லைவுக்கு வந்தீங்களோ அவங்க எல்லாத்துக்கும் கோபுர தரிசனம் பாத்துங்க. யாரோ 3வது பேட்ச், நாங்கெல்லாம் எங்களுக்கு பிடிக்காத பேட்ச் ஆனாங்களே, யாரு இது? ஒரு நிமிஷம். கவிதா ரமேஷ் நீங்க பேசினீங்க அப்படின்னா எல்லாருக்கும் நீங்க ஸ்ரீரங்கம் கோபுரம் தெரியும், பேசினாதான் தெரியும் ஸ்பீக்கர் வியூல. பாத்துக்கோங்க எல்லாரும். அவ்வளவுதான். அது அந்த கோபுரத்தை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன், அது என்ன ஏதுன்னு சொல்லுங்களேன். அப்பதான் எங்களுக்கு இங்க நீங்க ஸ்கிரீன்ல இருந்துட்டே இருப்பீங்க. அவ்வளோலாம் எனக்கு தெரியாதே. இல்ல இந்த கோபுரம் இது எத்தனை மணிக்கு இந்த லைட் போடுவாங்க? இதான் உயரமான கோபுரம் ஏசியால தெரியும், அதுக்கு மேல. ஓகே, தேங்க்யூ. பியூட்டிஃபுல். ஏகாதசி கிடைச்ச பெரிய கிஃப்ட் இந்த கோபுரம் தரிசனம். ஆமா, இன்னைக்கு ஏகாதசி கோபுர தரிசனம். யாருக்கு என்ன எழுதி இருக்கோ அது நடக்கும் சொல்லுவாங்கல்ல, அதனாலதான் காமிச்சேன் எல்லாத்துக்கும். வெரி குட், சூப்பர். பேச தெரியாதுன்னு கோபுரத்தை காமிச்சிட்டு போயிட்டியேமா நீ. அசத்தல். ஓகே, ஒரே ஒரு நிமிஷம். சீதாலட்சுமி மேம், ஆக்சுவலி எங்களோட ஃபர்ஸ்ட் பேட்சுக்கு பேர் வந்து வாட்டர் ஃபீஸ்டிங் தான் வச்சிருந்தோம். அது எல்லாருக்கும் புரியாது அப்படின்னு சொல்லிட்டு சார் கொடுத்த நேம் தான் வந்து WAP அப்படின்னு. இது ஆக்சுவலி ஸோ அது புரியணும் அப்படிங்கிறதுக்காக அது ஃபாஸ்டிங் மாத்திட்டோம். ஸோ இனிமேல் ஏக்கு பக்கத்துல ஈயும் போட்டுரும். கண்டிப்பா. ஏன்னா அது அந்த ஃபீஸ்ட் அப்படிங்கறது வந்து நம்ம சாப்பிடுற எல்லாத்தையுமே ஒரு விருந்தா எடுத்து சாப்பிடலாம். அப்படி நீங்க தண்ணியை சாப்பிட்டாலும் அது ஒரு விருந்தா நினைச்சு சாப்பிட்டோம்னா அதை நம்ம ஃபாஸ்டிங் இருக்கிறோன்ற ஃபீல் இருக்காது அப்படின்னு என்னுடைய அபிப்பிராயம். எதுல வேணாலும் நம்ம உயிர் வாழ்ந்துடலாம், வெறும் ஒரு ஜூஸ் வச்சுட்டு கூட உயிர் வாழ்ந்துடலாம், தண்ணி குடிச்சிட்டு கூட வாழ்ந்துடலாம். ஃபாஸ்டிங் பண்ணும்பொழுது ஐயோ ஃபுட் இல்லையேன்ற ஒரு அந்த ஃபாஸ்டிங் அப்படிங்கறது எதையோ விட்டுட்டு வர மாதிரி, விரதம் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும். ஃபீஸ்டிங் அப்படின்னு சொன்னா நான் தண்ணியை விருந்தா சாப்பிட போறேன் அப்படின்றது போது நமக்குள்ள ஒரு எனர்ஜி கிரியேட் ஆகிற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். அதனால சொன்னேன். இப்பதானே நீங்க ஸ்ரீரங்கம் கோபுரம் பாத்தீங்க. சீதாலட்சுமி மேடம் பேசுறது அறிவு திருக்கோயில்ல இருந்து. காட்டவா? பாக்குறீங்களா? காட்டுங்க. நீ இவ்வளவு கிஃப்ட் கிருஷ்ணராஜ் சார் பாத்துங்க. ஓம்கார மண்டபம் பெருவுல இருந்து. எக்ஸாக்ட்லி, நான் காட்டுறேன் ஒரு நிமிஷம். அடுத்து கிருஷ்ணராஜ் சார் இன்கா காமிக்கணும். சரிதா? எஸ். இதுதான் வந்து ஓம்கார மண்டபம். வேதாத்ரி மகரிஷி அவர்கள் வாழ்ந்த வீடு. அவர் இருந்து இங்கதான் வந்து எல்லாருக்கும் இங்க வகுப்பு எல்லாம் எடுத்த, அவருடைய மெடிடேஷன் அவரோட டீச்சர்ஸ் எல்லாம் கொடுத்த இடம் இங்கதான். இப்ப தெரியுதுங்களா? தெரியுது, கண்டிப்பா தெரியுது. எல்லாரும் பார்த்தாங்க, ரொம்ப சந்தோஷம். ஒரு 2 ஸ்கிரீன்ல 2 கோபுரம், ஒண்ணு வந்து ஸ்ரீரங்க கோபுரம், இன்னொன்னு அறிவுக்கான திருக்கோயில். இது ஆழியார், பொள்ளாச்சி பக்கத்துல இருக்கிற ஆழியார்ல இருக்கு. நான் இப்போ அங்க இருந்து தான் பேசிட்டு இருக்கேன். வெரி குட். ஜெய் சார், நான் வந்து இது முடிச்சிருக்கேன். நானு யோகால வந்து அறிவு திருக்கோயில தான் முடிச்சேன். ஃபர்ஸ்ட் இது மட்டும் முடிச்சிருந்தேன், டிப்ளமோ. வெரி குட். அப்போதான் வந்திருந்தேன். நான் அங்க வந்து பேராசிரியரா நான் இப்போ இருந்துட்டு இருக்கேன். இங்க வர்றவங்களுக்கு அங்கதான் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கேன், ஃபுல் டைம் சர்வீஸ். அறிவு திருக்கோயில் யாராவது போகணும் அப்படின்னா சீதாலட்சுமி கண்டிப்பா வரலாம். கண்டிப்பா வரலாம். என்னென்ன கிளாஸஸ் பண்றாங்க கண்டிப்பா எல்லாருமே வரலாம். வந்து உங்களுக்கு என்ன அங்க செய்ய முடியுமோ அதை செய்து கொடுப்பாங்க. வெரி குட். கண்டிப்பா நீங்க எல்லாருமே வரலாம், வந்து நீங்க விசிட் பண்ணிட்டு போலாம். கோவிட் முடிஞ்ச அப்புறம் தான் விசிட்டர்ஸ் அலவுட். இப்போ ஒன்லி பார்ட்டிசிபென்ட்ஸ் மட்டும் தான் அலோவ் பண்றோம். ஸோ நான் கண்டிப்பா இன்ஃபார்ம் பண்றேன். வெரி குட். Thank you all. Wonderful. ஒரு எக்ஸலண்டான ஒரு பேட்ச், ஒரு யூனிக்கான பேட்ச் இன்னைக்கு. எஸ் கவிதா ரமேஷ் ஏதோ சொல்ல வரீங்க? என்னை கொஞ்ச தூரம் மட்டும் கையை பிடிச்சு கூட்டிட்டு போங்க, அதுக்கப்புறம் நானே போய்க்குவேன். ரைட். கோபுரத்துக்கு முன்னாடி இருந்து பேச்சு பாத்தீங்களா? ஃபேண்டாஸ்டிக்.
எக்ஸலண்ட். ஜெயமேரி மேடம் சொன்னாங்க நாம மட்டும் கிஃப்டட் பேட்ச் இல்ல, ஃபர்ஸ்ட் பேட்ச் தான் கிஃப்டட் பேட்ச்னாரு. ஆக்சுவலா நாம தான் கிஃப்டட் பேட்ச் இல்ல. கரெக்ட்டா சொன்னீங்க சார் முரளிதரன் சார், கரெக்ட்டா சொன்னீங்க, கரெக்ட்டா சொன்னீங்க. ஜெயமேரி மேம் நம்ம ஃபர்ஸ்ட் கோபுர தரிசனமே கிடைச்சிருக்குல்ல, நம்ம தான் கிஃப்டட் பேட்ச். ஒண்ணு இல்ல ஒண்ணு திருக்கோயில், ஒண்ணு அறிவு கோயில். அறிவு திருக்கோயில் அதுதான் சார். ஆமா நீங்க பகல்ல நல்லாவே இதுல திருவண்ணாமலையில அந்த வார்த்தையை படிச்சிருக்கேன்னா பரவாயில்ல, இப்பவும் நல்லாதான் பார்க்கிறோம். இப்போ வந்து கோபுரம் மட்டும் தெரியுது, அதுலதான் ரொம்ப நல்ல விஷயம். அது திருவண்ணாமலையில எழுதியிருக்கோம், அது கோபுர தரிசனம் கோடி புண்ணியம்ன்றது பெருசுல எழுதியிருக்கோம். 2 கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் அடைஞ்சிருக்கு சார். வாழ்த்துக்கள். சோ ரொம்ப சந்தோஷம். நாளைக்கு நான் அடுத்த பேட்சை சந்திக்கிறேன். உங்களுக்கு எல்லாருக்கும் இன்னைக்கு ஒருத்தங்க அந்த லைனை கரெக்டா எடுத்துட்டீங்க. இந்த பேட்சை சந்திக்கிறதுலயே உங்களுக்கு எக்ஸலன்ஸ் பற்றிய கோர்ஸ் ஒண்ணு இன்டைரக்டா நடந்துகிட்டு இருக்கு. இதுலயே எக்ஸலன்ஸ் பற்றிய ப்ரிப்பரேஷன்ஸ், அண்டர்ஸ்டாண்டிங், இவ்வளவு இருக்கா எக்ஸலன்ஸ்ன்றது அப்படின்றதெல்லாம் தெரிய வரும். ஸோ அடுத்த 2 பேட்ச் நடக்கிறதையும் கவனியுங்க. அதுலயும் உங்களுக்கு எக்ஸலன்ஸ்க்கு நிறைய டெஃபினேஷன்ஸ் வரும். அதுக்கப்புறம் தான் கோர்ஸ் ஆரம்பிக்குது. நல்ல கவனிங்க. உங்களோட எக்ஸ்பிளனேஷன் எல்லாம் நீங்க முடிச்சதுக்கு பிறகுதான் ஆக்சுவல் கோர்ஸே ஆரம்பிக்குது. எழுதி வச்சுக்கோங்க. ஆக்சுவல் கோர்ஸ்ல நீங்க சொல்ற டெஃபினேஷன்ஸை தாண்டி சில விஷயங்கள் இருக்கும். ஸோ கெட் ரெடி. வாழ்த்துக்கள். தேங்க்யூ.